हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நம் ஸ்ரீ லாலா பாபுஜி இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கோம். இவர் பிருந்தாவன மகான், சித்த சந்து புருஷர். ஸ்ரீ லாலா பாபுஜியினுடைய பாவன சரித்திரம் மனதை ரொம்ப தூய்மையாக்கும். பிருந்தாவனத்துல லாலா பாபுஜி அப்படின்ற பேரும் அவர் ஏற்படுத்தின அந்த கோயிலையும் அறியாதவா அந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டா. இன்னைக்கும் ரங்குஜி மந்திர் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அந்த ரங்குஜி மந்திரத்துக்கு பக்கத்துல இந்த ஸ்ரீ லாலா பாபுஜி இவருடைய கோயில் இருக்கு. அங்க ஸ்ரீ ராதா கிருஷ்ண சந்திரமாஜி, ஸ்ரீ டாகூர்ஜி இவாதான் அதுல இருக்கா. அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இவருடைய சமாதியும் இருக்கு. இன்றைய தினம் போனாலும் பார்க்கலாம். அவருக்கு அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் ஸ்ரீ கிருஷ்ண சந்திர சிங். இவருடைய ஜென்மம் கல்கத்தால 1770 பிறந்தவர். இவருடைய தாத்தா கங்கா கோவிந்த் சிங். இவருடைய தாத்தா இருக்காரு, அவர் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தார் இல்லையா, அவருடைய சாசன காலத்துல பெங்கால், பீகார், ஒரிசா இந்த மூணுத்துக்குமே இவர் தான் திவானா இருந்தார். இவ தாத்தா திவான் அப்படின்னா அது ஒரு முக்கிய மந்திரி பதவி மாதிரி, பொறுப்பு மாதிரி. அவருடைய யோகியதுனால என்ன ஆச்சுன்னா, இவாளுக்கு ஏகப்பட்ட தனராசிகள், வேற சம்பத்துன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இவர் சம்பாதிச்சு வச்சார். ராஜா போல வைபவம் இவ்வாத்துல நடக்கும். லாலாக்கு இன்னொரு தாத்தா இருந்தார், அதாவது பெரிய தாத்தா, சின்ன தாத்தா. அவருடைய இந்த தளபதியா இருந்தார், இந்த முக்கிய மந்திரியா இருந்தாரு சொன்னோம் இல்லையா, அவருடைய சகோதரருடைய பேர் ராதா கோவிந்த் சிங். அவருக்கும் ஏராளமான பூமி, தன சம்பத்து அதெல்லாம் உண்டு. ஆனா அவருக்கு குழந்தை குட்டிகள்லாம் கிடையாது. அவரும் அவருடைய மனைவி இவாளோட தான் சேர்ந்து வசிச்சுட்டு வரா. இந்த கங்கா கோவிந்தனுடைய புத்திரர் தான் இந்த பிராணகிருஷ்ண சிங் அப்படின்றவர். ஆக அதுல்லிய சம்பத்தி இவா கிட்ட. பூரா பாரதத்திலயும் பெரிய பணக்காரர்களுடைய லிஸ்ட் எடுத்தா அந்த லிஸ்ட்ல இவா பேரும் உண்டு. அந்த அளவுக்கு இவா கிட்ட தன சம்பத்தி அதிகம். இந்த 2 சகோதரர்ல நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தருக்கு தான் குழந்தை உண்டு, இன்னொருத்தருக்கு கிடையாது. ஒரு சகோதரருடைய புத்திரர் தான் லாலா பாபு. வீட்டுல சின்ன தாத்தா, சின்ன பாட்டி, தாத்தா பாட்டி, பெற்றோர் இவ எல்லாருமே உண்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை வீட்டுலன்றது இந்த லாலா பாபு தான். அதனால இவரை எல்லாருமே லாலா லாலா அப்படின்னு ரொம்ப செல்லமா கூப்பிடுவா. நிறைய வேலையாட்கள்லாம் உண்டு ஆத்துல, அவெல்லாம் பாபுஜி பாபுஜின்னு கூப்பிடுவா. இந்த ஊர் ஜனங்கள் எல்லாமே லாலா பாபுஜி லாலா பாபுஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த பேரு பாரதம் பூரா இன்னைய தேதி வரைக்கும் லாலா பாபு அப்படின்னு பிரசித்தம் ஆயிடுத்து. அப்புறம் பின்னால இவர் பிருந்தாவனத்துக்கு விரக்தரா வந்த போதும் இவருடைய உண்மையான பேரு யாருக்குமே தெரியாது. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் தெரியும். எல்லாருமே பிருந்தாவனத்துல கூட இவர் லாலா பாபு அப்படின்னு தான் அழைப்பார். ஸ்ரீகிருஷ்ண சந்திர சிங் அப்படின்ற பேரால யாருமே இவரை கூப்பிட்டதே கிடையாது. ஆனா இவர் உத்தியோகம் பார்த்த இடத்துல மட்டும் இவருக்கு இந்த பேரு தான். இவருடைய தகப்பனார் இவருக்கு சமய காலத்துல இவருக்கு வித்யாபியாசம் எல்லாம் பண்ணி வச்சு இவரை படிக்க வச்சார். இவர் மகா மேதாவி. இவர் இங்கிலீஷ், பார்சி, சான்ஸ்கிரிட் இந்த 3 லாங்குவேஜ்லயுமே பெரிய வித்வானா தயாரானார். அப்புறம் அந்த காலத்துலலாம் சர்க்கார் வேலை செய்யணும்னா பார்சி ரொம்ப அவசியம். இவா தாத்தா எல்லாம் இந்த மாதிரி பெரிய இதுல இருந்ததுனால, திவானா இருந்ததுனால குழந்தையும் பார்சி படிக்க வைப்பா, அப்பதான் நாளைக்கு வேலைக்கெல்லாம் எந்த சிரமமும் இல்லாம இருக்கும் அப்படின்னு இவருக்கு பார்சி சொல்லி வைக்கிறார். ஆங்கிலேயர்களோட பேசணும், அரசாங்க காரியங்கள்லாம் செய்யணும், அரசாங்கத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஹிந்தியோட இவளுக்கு ஆங்கில புலமை இருக்கணும். ஆங்கில பாண்டித்யம் ரொம்ப அவசியம். அதனால அந்த காலத்துல இருந்த இந்துக்கள்லாம் அவளுடைய குழந்தைகளுக்கு இங்கிலீஷு, ஹிந்தி, சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் நம்மளுடைய மதத்துல இருக்கிற புஸ்தகங்கள்லாம் அத்தியாத்மிக ஞானம் வேணுமேன்றதுக்காக வேண்டி சான்ஸ்கிரிட். ஆக இந்த 3 லாங்குவேஜையும் அவ கண்டிப்பா படிக்க வச்சிருவா.
இவர் வந்து கொஞ்ச நாள்லயே எல்லா சப்ஜெக்ட்லயுமே இவர் ரொம்ப பெரிய வித்யா பாரங்கதரா ஆனார். ஜென்மத்திலிருந்தே வீட்டுல எல்லாருமே இவருடைய பக்தர்கள் தான். நாஸ்திகர்கள்லாம் கிடையாது. புண்ணிய காரியம்லாம் எல்லாமே பண்ணுவார். லாலா வந்து குழந்தையிலிருந்தே ஸ்ரீபாகவதம் அப்படின்னா அவருக்கு, லாலா பாபுக்கு ரொம்ப பிராணன். சமஸ்கிருதம் படிச்சு சமஸ்கிருத கிரந்தங்கள் எல்லாம் அபியாசம் பண்ணி அதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்ரீபாகவதத்தை தான் தன்னுடைய நித்தியப்படி பாராயணமா அபியாசம் பண்ணி வந்துட்டு இருந்தார். அப்ப இந்தியில இன்னும் ஸ்ரீபாகவதம் வரல அந்த காலத்துல, அந்த 1770 பரிணாமம். பாகவத ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப மதுரமா இருக்கு இல்லையா, அதனால நித்தியம் பாகவத பாட் பண்ணுவார். அப்புறம் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப பிரேமையோட படிக்கிறதோட இல்லாம அத அர்த்த விசாரமும் பண்ணுவார். அந்த அர்த்த விசாரம் பண்ணி அது யார் பக்கத்துல இருக்காளோ அவளுக்கு சொல்லி ரொம்ப ஆனந்தமும் அடைவார். ஆக சின்ன வயசுலயே இவருக்கு பாகவத வியாக்கியானம் செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தையிலேருந்தே ரொம்ப உதார குணம் உள்ளவர். யாருடைய கஷ்டத்தையும் பார்க்க பொறுக்கவே மாட்டார். யாராவது துக்கப்பட்டானா உடனே அவளுக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைப்பார். ஆத்துலயே ஒரு ராஜ வைபவம். ஒரு நாளைக்கு ஒரு ஏழை பிராமணன் இவர் வீட்டுக்கு வந்தார். நான் ரொம்ப தரித்திரி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது உங்கத்துல இருந்து உபகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். அப்பா உங்க அப்பா எங்கப்பா, நான் அவள்கிட்ட கேட்கணும். அந்த காலத்துல 100 ரூபான்றதே பெரிய விஷயம். அவ அப்பா ஆனா வீட்டுக்கு உள்ளதான் இருந்தார். லாலா பாபுவை பார்த்துட்டு, மகாராஜ், என்னுடைய பெண்ணுக்கு விவாகம் செய்யறதுக்கு தேவையான பணம் என்கிட்ட இல்ல, நான் தரித்திரி, ஆனா நீங்க பார்த்து ஏதாவது உபகாரம் பண்ணேள் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகும்பா, நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அழுதுட்டார். அவருடைய நிலைமையை பார்த்தார். இவர் என்ன பண்ணார், லாலா பாபுக்கு அவர் தான் யாருடைய கஷ்டத்தையும் பொறுக்க மாட்டாரே. உடனே இவருடைய மனசுல கருணை பிறந்தது. உடனே கஜானா பொறுப்பாளர்னு ஆத்துலயே உண்டு, அவரை கூப்பிட்டார். அந்த அக்கௌண்டன்ட் அப்படின்பா இல்லையா, அவரை கூப்பிட்டார். கூப்பிட்டு, அப்பா அந்த ஏழை பிராமணன் பாவம் ரொம்ப அழறான், ரொம்ப மனசுக்கு என்ன கஷ்டமா இருக்கு, அவர் கல்யாணம் வச்சுட்டு இருக்காராம், 1000 ரூபாய் கொடுங்கோ, பரவாயில்ல கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். 1790 1000 ரூபான்றது ரொம்ப மிகப்பெரிய தொகை. அவர் நேரா என்ன பண்ணார், நேரா உள்ள போனார். போய் அவ அப்பாவை பார்த்தார். பார்த்து, இந்த மாதிரி கணக்காளரா இருக்காரு, அவர் நேரா உள்ள போனார். போய் அவ அப்பாவை பார்த்து, உங்க பிள்ளை வந்து 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேக்குறார். 1000 ரூபாயா, இவ்வளவு பெரிய தொகை எதுக்கு இப்போ அவனுக்கு, அவன் என்ன செய்ய போறான் அதை வச்சுண்டு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, ஒரு ஏழை பிராமணர் வெளியில வந்து நின்று இருக்காரு, அவர் அழறாரு, அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டு இருக்காராம், அதனால அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி உங்க பையன் தான் சொல்றார். அச்சா, இவன் வாக்கு கொடுத்துட்டானா அப்படின்னு கேக்குறாரு அவ அப்பா. ஆமா, சரி, அப்போ என்ன பண்ண, அந்த వ్యక్తిக்கு 1000 ரூபாயை எண்ணி கொடுத்து முதல்ல அவனை அனுப்பிச்சிடு. அந்த వ్యక్తి கிளம்பி போன உடனே லாலா பாபு கிட்ட, நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே சொல்லு. என்னன்னா, இவ்வளவு பெரிய தொகை தானம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சம்பாதிக்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்படி தானம் பண்ணா அது பரவாயில்ல. சம்பாதிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் தானம் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? அப்புறம் இதே ஒரு வழக்கமா வந்துடும். அதனால நான் ரொம்ப கண்டிப்பா சொன்னேன் அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு. அந்த சமயத்துல லாலா பாபுக்கு ஒரு 15-20 வயசு இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணார், இவர் வந்து அந்த கணக்கர் வந்து தரித்திரர், அவர் கிளம்பி போன உடனே இவர்கிட்ட, உங்க அப்பா இப்படி உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னார். இந்த வயசுல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு அப்படின்னு சேர்த்துண்டு அதையும் சேர்த்து சொன்னார். அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அந்த கணக்கர். உடனே இவர் யோசிச்சார், இந்த வீட்டுக்கே ஒரே ஒரு சந்தானம் நம்ம ஒருத்தர் தான், நாம தான் இந்த குடும்பத்துக்கு உத்தராதிகாரி. குடும்பமோ கோட்டீஸ்வர குடும்பம். ஒரு ஏழை பிராமணன் கல்யாணத்துக்குன்னு வந்து கேட்டான் அப்படின்னா சரி, அவன் ஆத்மஹத்தியை பண்ணிட்டான், அந்த பாவம் மட்டும் நம்மளுக்கு வராதானே? அப்போ அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தது ஒரு பெரிய தவறா போயிடுதா? இப்படி சொல்லி அனுப்பிச்சாரே, என்னால இத பொறுத்துக்க முடியல. இந்த அப்பா இந்த தாத்தா எல்லாருக்கும் நான் இப்பவே திலாஞ்சலி கொடுத்துட்டேன். இனிமே நான் என் கால்ல நின்னு நான் காண்பிக்கிறேன். அவர் சொன்னாரு இல்லையா, அந்த மாதிரி நான் என் கால்ல நின்னு காமிக்கிறேன். இப்படி இன்னைக்கு பேசுறவா நாளைக்கு எது வேணா பேசுவா, நான் பாட்டுக்கு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது அப்படின்னார். அன்னைக்கு ராத்திரி தூங்கினார். மறுநாளைக்கு காலங்காத்தால
எழுந்தார், கிளம்பினார். உடனே அப்பா அம்மா 2 பேரும் வந்து தடுத்து நிறுத்தி ஏதோ பேசி நிறுத்த பார்த்தா அவர் எதையும் கேட்கிற மாதிரி இல்ல. எல்லாத்தையும் உதறிட்டு நேரா கிளம்புனார். அப்படி ஒரு பரம வைராக்கியம் வந்துடுச்சு அந்த வயசுலயே அவருக்கு. பெங்கால்ல இருக்கிற வர்தமான்னு ஒரு ஜில்லா இருக்கு, அங்க வந்துட்டார். அந்த காலத்துல வந்து ஆங்கிலம் படிச்சவாலாம் ரொம்ப கம்மி தான். இவருக்கோ பார்சி தெரியும், ஆங்கிலம் தெரியும். அதுக்கு மேல இவர் வந்து நல்லா புலமை இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணார், கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தார். உடனே இவருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைச்சிடுத்து. மெல்ல மெல்ல கொஞ்ச நாள்ல இவருடைய திறமை, இந்த பெரிய வீட்டு குழந்தை இல்லையா, அதனால இவர் எல்லா விதத்திலயுமே இவர் நடந்துக்கிற விதம், இவர் வந்து பணிகளை கையாளுற விதம், இவர் வந்து பேசுற விதம், இது எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு இவருடைய புலமை, இவருடைய ஒரு பெரிய அறிவு திறமை, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவா தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. உடனே கொஞ்ச நாள்லயே இவருக்கு இப்படி பதவி ப்ரமோஷன் வந்து இவர் கலெக்டர் ஆயிட்டார். எல்லா விவசாயும் ஆங்கிலேய சர்க்கார் இவருக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தது. இப்ப இவருக்கு என்ன அப்படின்னா, இவர் கலெக்டர் ஆயிட்டார். இவருக்கு தனியா இருக்கிறதுக்கு பங்களா என்ன, பியூன் என்ன, வண்டி என்ன, வாகனம் என்ன, வேலை செய்யறதுக்கு கூலி ஆட்கள் என்ன, எக்கச்சக்க ராஜ வைபோக வாழ்வு வந்துட்டு அங்கேயே அப்படியே வர்தமான் அந்த ஊர்லயே தான் இருந்துட்டு இருக்கார். இப்படி கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு சத்திரிய கன்னிகையோட இவருக்கு விவாகம் ஆனது வர்தமான்லயே. அப்புறம் இவருக்கு ஒரு புத்திரனும் பிறந்தார். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, இப்ப இங்க வந்து இந்தியால மெல்ல மெல்லமா அது கால போயிடுச்சுது. 1803லயே ஒடிசாலையும் ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டா. அவர்களுக்கு வந்து பாரத்வாசி பதவியில இருக்கணும். ஏன்னா இவ துரோகம் பண்ண மாட்டான்னு ஒரு பெரிய அவளுக்கு ஒரு சித்தாந்தம். நம்மளுடைய ஆதிக்கமும் நம்ம பாட்டுக்கு நம்ம நினைச்ச மாதிரி செலுத்தலாம், அவ வந்து அதுக்கு அடிபணிஞ்சு போயிடுவா, அவ உண்மையாவும் இருப்பா பாரத்வாசிகள் அப்படின்னு இவ மேல ஒரு பெரிய அவளுக்கு ஒரு ஆங்கிலேயர்களுக்கு பிடிமானம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, லாலா பாபுஜிக்கு ஒரிசாக்கு திவான் பதவி கொடுத்துட்டா. அப்படின்னா இன்னைய தேதியில அது ஒரு முக்கியமந்திரி பதவி மாதிரி. அப்படி ஒடிசால ஒரு சர்வ உச்ச பதவி இது, திவான் பதவி இவருக்கு கிடைச்சிது. அப்புறம் என்ன ஆச்சு, ஆங்கிலேய சர்க்கார் வந்து ஹெட் ஆபீஸ் வந்து முதல்ல புவனேஸ்வர்ல தான் இருந்தது. ஆனா இவர் கலெக்டர் ஆனவுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் திவானா இதான் முதல் மந்திரியா ஆனவுட்டு இவரை வந்து பூரிக்கு மாத்திட்டான். இத அந்த ஆபீஸையே பூரிக்கு மாத்திட்டா. இப்ப லாலா பாபுஜி வந்து தன் பத்னி தன் புத்திரன் இவளோட புவனேஸ்வர்ல இருந்துன்னு வந்தவர் இப்ப பூரிக்கு வந்துட்டார். பூரிக்கு வந்து அங்க முக்கிய காரியாலயம் பூரியில தான் இருந்தது. அதனால இவர் அங்கேயே ஒரு அவளுக்கு பங்களா கொடுத்துட்டா, அதுல வசிக்க ஆரம்பிச்சார். பூரி வந்து குப்த பிருந்தாவனம் இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசலில 24 வருஷம் நீலாச்சலத்துல தானே இருந்தார். இப்போ இந்த லாலா பாபுக்குள்ள இருந்த பக்தி வித இந்த பூரி கஷேத்திர வாசத்தினால கஷேத்திரவாசமே அதனுடைய வேலையை செய்யுமே. அப்புறம் இந்த 4 தாம் இருக்கு இல்லையா, 4 தாம்ன்றாலே, அதுல கொலையுகத்துல வந்து பூரி கஷேத்திரம் விசேஷ பிரபாவம் உடையது இல்லையா. அதனால இந்த பூரியில வந்து ஏற்கனவே இவருக்கு பக்தி உண்டு, ஏற்கனவே இவர் ஸ்ரீபாகவதம் பாராயணம் பண்ணுவார், சம்ஸ்கிருத நாலேஜ் உண்டு. இப்ப என்ன ஆச்சு, பூரிக்கு வந்தாட்டி இவருடைய பக்தி விதை அங்குரிச்சு புஷ்பமாச்சு. ஜெகநாத் பகவானுடைய தரிசனம் நித்தியம் போய் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்ப அங்க இருக்கிற வைஷ்ணவ பக்தர்களுக்கு கூட இவருக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு ஸ்ரீ ஹரிதாஸ் டாக்கூருடைய பஜன் ஸ்தலி இருக்கு இல்லையா, அந்த மடம், அதை போய் பார்க்கறதுக்கு போனார். அவர் சமாதியும் அங்கதானே இருக்கு. அங்க வந்து அந்த சித்த வகுள மரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிரசித்தம் இல்லையா, அந்த சித்த வகுள மரம், அதனடியில உட்கார்ந்துட்டு தானே ஹரிதாஸ் டாக்கூர்ஜி வந்து பஜனை செய்வார் இல்லையா. அங்கேயும் போவார், அங்க போய் கொஞ்ச நாளை உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஸ்ரீ ராதாகாந்த் மட் இருக்கு இல்லையா, அங்க வருவார். அதான் அந்த பிரபுவனுடைய கம்பீரா மந்திர் இருக்கு, அந்த 18 வருஷம் அந்த ஒரே இடத்துல ஒரு சின்ன அறைக்குள்ள ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வாசம் பண்ணியிருக்கார். அந்த 18 வருஷத்துல 12 வருஷம் அந்த இடத்த விட்டு அவர் வெளியே வந்ததே கிடையாது. அது சின்ன கோட்டரா மாதிரி, ஒரு கோட்டை மாதிரி சின்ன துண்டு இடம்தான், அதை விட்டு அவர் வெளியில வந்ததே இல்லை. அதுக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, அதுல இருந்து அப்படியே டைரக்டா ஜெகநாதர் கோயிலுக்கு போலாம், அப்படிதான் அவர் போய் நித்தியம் தரிசனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த கம்பீரா மந்திர போய் தினமும் தரிசனம் பண்ணுவார்.
மகாபிரபு உபயோகப்படுத்தின பொருட்கள்லாம் இன்றைய தினம் வரைக்கும் அங்கதான் இருக்கு. அந்த கமண்டலம், அந்த திவ்ய வஸ்திரம், அந்த கிருஷ்ண கர்ணாமிருத கிரந்தம், அவர் படிச்ச ஸ்ரீபாகவதம் எல்லாமே அங்கதான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிருவார். அவர் அப்படியே உருகி போவார். பிரபுவனுடைய சரண கமலத்துல இவருக்கு பங்களா பாஷையும் நல்லா வரும், அதுவும் தெரியும் இவருக்கு. ரொம்ப நெகிழ்ந்து போயிடுவார். இப்போ திவான் தானே இவர், அதனால இவருக்கு நிறைய சேவகர்கள் உண்டு இவருக்கு கீழே. பிரதிஜனம் தன வேலையை முடிச்சுட்டார் அப்படின்னா சதா இப்படி போய் பகவான் தரிசனம், அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவுடைய ராதாகாந்த் மட்டு தரிசனம், அப்புறம் சைத்தன்ய பாகவத், சைத்தன்ய சரிதாமிருத், இப்படி அந்த கிரந்தங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவார். சைத்தன்ய சந்திரோதய நாட்டக்கு, அப்புறம் லலித மாதவம், விதக்த மாதவம், இதெல்லாம் இந்த மாதிரி பல கிரந்தங்கள் சதா படிச்சுட்டே இருப்பார். பங்களா பாஷையும் நல்லா தெரியறதுனால அதுல சில கிரந்தங்கள்லாமும் வாசிப்பார். சம்ஸ்கிருதத்துல என்னமோ இவர் பரம வித்வான். பிரதிதினம் ஹரிதாஸ் தாக்கூருடைய அந்த பஜனஸ்தலிய போய் பார்க்காம இருக்க மாட்டார். கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணால ஜலம் வெடிப்பார் அந்த இடத்துல. ஜெகநாத தரிசனம், வைஷ்ணவாளுடைய தரிசனம், தன்னுடைய சுவாபாவிக ரூபத்துல இருந்து தன் கீர்த்தனம், ஜபம், பக்தி கிரந்த அத்தியனம், இப்படி எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். நாம ஜபம் பண்ண 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 இவருக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படும். ஜீவனத்துக்கு என்ன கஷ்டம், ராஜ வைபவம் எல்லாம் நன்னா நடந்துட்டு வருது. உத்தியோகத்திலயும் இவருக்கு ஆங்கிலேயர்கள்ட்ட ரொம்ப நல்ல பேர், ரொம்ப நல்ல பேரு. அப்புறம் நல்ல பேரு, வேலை செய்யற இடத்துல நல்ல பேரு, பத்னி புத்திரன், நல்ல வீடு வாசல், வாகனம், பகவத் தரிசனம், வைஷ்ணவ சேர்க்க, கிரந்த பட்டனம், நாம ஜபம், கீர்த்தன வைபோகம், இப்படி வாழ்க்கையே ஜிலு 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 ஜிலுன்னு வைபவமா நடந்துட்டு போறது. இதுக்கு நடுவுலதான் என்ன ஆச்சு, ஒரு நாள் கல்கத்தால இருந்து இவருக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன அப்படின்னா, இவருடைய அப்பா பகவத் திருவடியை அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட உடனே இவருடைய மனசு ரொம்ப வருத்தமாயிடுத்து, ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஏன்னா என்னைக்கு அவர் அந்த வீட்டை விட்டு அந்த சின்ன வயசுல கிளம்பி வெளியில வந்தாரோ அதுக்கப்புறம் அவர் அங்க கல்கத்தா பக்கம் திரும்பி போகவும் இல்லை, அவளெல்லாம் யாரையும் சந்திக்கவும் இல்லை. ஆனா அவ என்னவோ பல தடவை பல மனுஷா மூலமா நீ திரும்பி வந்துடுப்பா, திரும்பி வீட்டுக்கு வந்துடுப்பா அப்படின்னு பல தடவை கேட்டுட்டார். கடுதாசு போட்டார், எல்லாம் பண்ணா, எத்தனையோ பேர் மூலமா சொல்லி அனுப்பிச்சார். ஆனா இவருக்கு ஏதோ மனசுல இடம் கொடுக்கல, இவர் போவே இல்லை. அவளும் குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில இந்த ஜெகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டார் அவ அப்பா. நான் போகணும் தான் நினைச்சேன், இவர் சொல்றார், நான் போகணும் தான் நினைச்சேன், ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு போறதுக்கு காலே வரல, எதனால நான் போறேன்னு தெரியல, ஆனா இப்படி என்னுடைய அப்பாவை நான் எழுந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப மன கஷ்டத்துல மூழ்கினார். இப்ப இவர் கிளம்பி கல்கத்தா வந்தார். இவர் செய்ய வேண்டிய கிரியா கர்மகாண்டு வேலை என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் முடிச்சார். இவர் திவான், அதனால என்னன்னா வேலைக்கு போய் தானே ஆகணும், அந்த நிர்பந்தம் இருக்கே. ஆனா இங்க அம்மாக்கு ரொம்ப வயசாயிடுத்து, இங்க நிலைமை ஒண்ணுமே சரியா இல்ல, தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப இன்னைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி இருக்கா. இப்ப அப்பா விட்டுட்டு போன சத்துக்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. இத்தராளுடைய நடமாட்டம் ஆத்துல ஜாஸ்தி ஆயிடுத்து. அப்போ யோசிச்சு பார்த்தார், சரி இந்த கடைசி காலத்துல நம்ம அவளையும் விட்டுட்டு இந்த தன சம்பத்துக்களுக்கெல்லாம் ஒரு வழி கட்டாம நம்ம திரும்பியும் வேலைக்குன்னு போனோம்னா சரியா வராது. அதனால நம்ம இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்னு துணிஞ்சு உடனே பதவியை ராஜினாமா பண்ணார். அந்த வீட்டினுடைய பொறுப்பை பெருசா எடுத்துட்டு மனசுல இப்ப என்ன பண்ணார், கல்கத்தாலேயே மனைவி மக்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சார். இப்ப பணம், வீடு, வாசல், இதுக்கெல்லாம் சொத்து, இதுக்கெல்லாம் எந்த குறைவும் கிடையாது. நல்ல ராஜபோக வாழ்க்கை தான். இப்படி எல்லாம் நல்லா நடந்துன்னு வந்தது. தான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு காரியமா முடிச்சுன்னு வந்துட்டு இருக்கார். ஆனா இவருடைய உள் மனசுக்குள்ள பெரிய ஏக்கமும் தாபமும் ரொம்ப வாட்டி வதைக்கிறது இவரை. கேவலம் அந்த பதவி, அந்த கௌரவம், அந்த அந்தஸ்து, அந்த ராஜ வைபவம், அதுக்கெல்லாம் இல்ல. ஜெகநாத் புரியில இருந்த போது கஷேத்திரவாசம், பக்தி வைபவம், ஜபம், கீர்த்தன்,
பிரபுவோட தரிசனம், ஜெகநாத தரிசனம், வைஷ்ணவா தரிசனம், கிரந்த பட்டணம், இப்படி எல்லாம் ஒண்ணு சேர என்னை விட்டு போயிடுத்தே. அப்படி பெரிய ஆதங்கமா ஆயிடுத்து இவருடைய மனசுல. இவருக்கு நிம்மதியே இல்ல, இவருக்கு ஒரு பிடிமானமே இல்லை இந்த வாழ்க்கையில. இங்கேயோ உறவினர்கள் போறதும் வரதும், வேலைக்காரர்களுடைய குறுக்கீடுகள் நிறைய, தனசம்பத்து பட்டுவாடா செய்யறது, இந்த தனத்தை பரிபாலனம் பண்றது. இதனாலயே என்ன ஆயிடுத்து, இவருக்கு பஜனை பண்றதுக்கு கூட நேரம் இல்லாம போயிடுது. ஆன்மீக யாத்திரையில போயிண்டே இருக்கிறவளுக்கு ஒரு தடங்கல் ஏற்பட்டு அப்படின்னா அதனால மனசுல ஏற்பக்கூடிய துக்கம், அந்த பீடை, என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன்ற அந்த ஒரு தவிப்பு, அது சொல்லி மாளாது. அவர் சொல்றாரு, இந்த துவந்தமே எனக்கு பிடிக்கல. தர்ம பத்னி பதிவிரத்தை தான், ஆனா அவளுக்கு இந்த பஜன் மார்க்கத்துல எல்லாம் அவ்வளவு ஈடுபாடு எல்லாம் அவளுக்கு ஒன்றும் கிடையாது. குடும்பத்துல இருக்கிற மத்தவாளும் என்னன்னா எல்லாம் ஆஸ்திகால் தான், இது ஆஸ்திக குடும்பம் தான், அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இந்த நாளா இந்த புண்ணிய காரியம் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இன்னைக்கு திங்கக்கிழமையா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், செவ்வாய்க்கிழமையா இது பண்ணணும், இன்னைக்கு பர்வாதினமா இன்னைக்கு அன்னதானம் பண்ணணும், அப்படி ஏதோ விரதம் செய்யணும், என்ன புண்ணிய காரியம் பண்ணணும், என்ன புண்ணிய காரியம் பண்ணணும்னு பார்த்து அதை ஏதோ இவ பணம் காசு செலவு பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருப்பா. அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும், அவ்வளவுதான் அவ செய்வா. ஆனா விசுத்த பக்தி கிடையாது. விசுத்த பக்தின்றது குரு கிருப்பை இல்லாம உற்பத்தி ஆக முடியுமா? அது அவ்வளவு சுலபமும் கிடையாது. அந்த ஜெகநாதர புரியினுடைய கஷேத்திர பிரபாவம், கம்பீரா மந்திருக்கு போனா அந்த பிரபாவம் இவருடைய ஹிருதயத்துல ஒரு பெரிய பிரேமம் அக்னியே கிளப்பி விட்டுடுத்து. எல்லாம் சரி, இப்போ இவ்வளவு பெரிய விக்னம் விடுத்தே நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில. இந்த மன துக்கம் ஒண்ணுதானே நித்து மிச்சம், வேற என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆலோசனை பண்ணி அழகா பிரபுவை நினைச்சு இப்ப அவருக்கு ஒரு யுக்தி தோணித்து. சாயங்காலம் ஆனதும் இனிமே தினம் கல்கத்தால தானே இருக்காரு, கல்கத்தால விஷால கங்கை போகுமே, அதனால இவர் என்ன பண்ணுவார், சரி இனிமே சாயங்காலம் ஆனா கங்கா தட்டுல போய் உட்கார்ந்துடுவோம். அந்த கங்கா மாதா தான் நம்மளுக்கு ஏன்னா அவர் ஸ்ரீஹரியினுடைய பாதத்துல இருந்து வந்தவர். அவளாலதான் இந்த துக்கங்கள் எல்லாத்தையும் போக்கி எல்லாத்துக்கும் ஒரு விடிவு சொல்லணும்னா அது அவளால மட்டும்தான் முடியும். அதனால நம்ம அவன்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, போகணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற. இப்போ எங்க போனாலும் பல்லக்குல உட்காந்துட்டு, ராஜ வைபவம் தான், பல்லக்குல உட்காந்துன்னு தான் போவார். முன்னாடி 10 சிப்பாய்கள் போவார். அப்பா தாத்தா எல்லாம் ஆங்கிலேய அரசாங்கத்திலேயே பெரிய பெரிய பதவியில இருந்தவா. அவ பின்னாடியே 10-20 பேர் வருவாள. அதே வைபோகம் தான் இப்பவும் நடக்கிறது. இத ஒட்டினா மாதிரி, அந்த பல்லக்க ஒட்டினா மாதிரி இன்னொரு வண்டி போகும். அதுல ஆகாரம், வெத்தலை, பீடா எல்லாம் வச்சுண்டு இப்படி எல்லாம் போவா. பிரதிதினம் கங்கா தீரத்துக்கு போக வேண்டியது. இவர் பல்லக்குல வர வைபவத்தை பார்த்து லாலா பாபுஜி வரார், லாலா பாபுஜி வராருன்னு எல்லாரும் ஒதுங்கி வழி கொடுப்பா. எல்லாரும் இப்படியே வேடிக்கை பாப்பா. இப்படி இவர் கங்கை கரைக்கு வருவார், உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இனி என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன், என்ன தப்பு நடந்தது, எங்க தப்பு நடந்தது, எதனால இப்படி ஒரு பிரேக் வந்திருக்கே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஜபம் கீர்த்தன் இதெல்லாம் பண்றதுக்கு நேரமே கிடைக்கலையே, இந்த பரிவாரங்கள்ல எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்ய முடியும், இந்த சம்பத்திக்கு நான் இப்ப என்ன வழி பண்ணுவேன், இந்த சம்பத்திக்கு இப்ப நான் என்ன வழி பண்ணுவேன், சரி நான் மேற்கொண்டு இப்ப என்ன பண்ணணும், பூர்வஜர்களுடைய விஷயம் எல்லாம் எப்படி நான் கணக்கு தீக்க போறேன், நேரம் கிடைக்கும் போது தானே நான் கிரந்தமாவது வாசிக்கிறேன். ஆனா இந்த வைபோகம்லாம் கனவு போல ஆயிடுத்து என்னுடைய வாழ்க்கையில. இப்ப நான் இருக்கிற வாழ்க்கை வீண் ஆடம்பரம், சபடியான வாழ்க்கை. ஒரு நிமிஷத்துல சுவாசம் நின்னு போயிட போறது. அதுக்கப்புறம் இந்த சம்பத்தோ இந்த வைபவமோ இதெல்லாம் எனக்கு என்ன வேலைக்கு ஆகும். சரி, புத்திரன் இப்ப பெரியவன் ஆயிட்டான் இல்லையா, அவனுக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆலோசித்து குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு அந்த பையனுக்கு. பத்னியோட இப்ப அடிக்கடி சர்ச்சை பண்ணுவார். நம்ம 2 பேரும் பிருந்தாவனம் போயிடுவோமா, கிளம்பி வா என்னோட, நான் குழந்தைக்கா கல்யாணம் பண்ணி இந்த பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து, நம்ம போவோம் அப்படின்னு கூப்பிடுவார். உடனே அவ என்ன பண்ணுவா, இல்ல இப்பதான் நம்மளுக்கு 40 வயசு ஆறுது, இதுக்குள்ள என்ன இப்போ ஒரு பெரிய அவசரம், நம்ம பிருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு எதுவுமே தெரியாது, அது குழந்தை, சின்ன குழந்தை. நான்லாம் அந்த பையனை, சின்ன பையனை விட்டுட்டுலாம் வரமாட்டேன். இப்பதானே அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. தினம் நீங்க பிருந்தாவனம் போகணும்னு நீங்க ஒரு அமைதியாவே இருக்க மாட்டேன்றே. அக்கண்ட வைபவத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்காம
எப்ப பார்த்தாலும் பிருந்தாவன சிந்தை தான் உங்களுக்கு அப்படின்னு வெய்வா. சரி சரி, இன்னைக்கு போட்டும் நாளைக்கு போட்டும், நம்ம மனசு மாறும், நம்மளும் பிருந்தாவனம் போவோம் அப்படின்னு இப்படின்னு ஆட்களை கடத்திண்டே போயிருக்கார். ஒரு நாளைக்கு தினமும் கங்கா தட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி போய் உட்கார்ந்துட்டார். ஒரு சேவக்கு வந்தான். அவன் இவர் உட்கார்ந்தனே கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அவன் பானை எடுத்துன்னு வந்தான், அந்த வெத்தலை பீடா. அதை தடவி அவனுக்கு கொடுத்தான். இன்னொரு சேவக்கு வந்தான். அவன் ஜாரியை எடுத்து எதிர்க்க வச்சான். இன்னொருத்தன் என்ன பண்ணான், ஹுக்கா தயார் பண்ணான். ராஜ வைபவம் தானே இவருக்கு. மெல்ல மெல்ல ஹுக்காவை அப்படியே உட்காந்து குடு 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 குடுன்னு அந்த ஹுக்காவை இழுக்கிறார். கங்கை அப்படியே வேகமா பாஞ்சுன்னு இருக்கு. அந்த கங்கை பாயிற அந்த அழக பார்த்து அப்படியே மனத்தை ரசிக்கிறார். கொஞ்ச தூரத்துல ஒரு குடிசை, அது ஒரு விறகு வெட்டியினோட குடிசை. அவன் கணவன் மனைவி ஒரு குழந்தை. அந்த கணவன் மனைவியவா 2 பேரும் என்ன பண்ணுவான், தினம் போய் காட்டுல போய் விறகு எல்லாத்தையும் வெட்டி அது எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட்டி அதை போய் சந்தையில வித்துட்டு அதை வச்சுட்டு இவ ஜீவனம் நடத்துவா. காலையில போவான், சில சமயத்துல மத்தியானமே எல்லாத்தையும் வித்துட்டு கூட வந்துருவான். இன்றைய தினம் அவன் என்ன பண்ணான், காலையில போன உடனே விறகுகளை சேர்த்து விற்பனை பண்ணி பணங்காசு சம்பாதிச்சுட்டு மதியமே வந்துட்டான். ஆகாரம் பண்ணிட்டு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். சாயங்காலம் சந்தியா காலம் வந்துடுத்து. உடனே அவனுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு இல்லையா, அந்த குழந்தை வந்தது. அப்பா அவ எழுப்புறது, பாபா எழுந்துரு, தினம் போயாச்சு, ராத்திரி வந்தாச்சு, பாபா உட்டோ, தின் டூப் கயா அப்படின்னு சொல்றது அந்த குழந்தை. இந்த கன்னியா குழந்தை அப்படி உறக்க சொன்ன முன்னே லாலா பாபுஜி அப்படியே கையில இருந்தது எல்லாத்தையும் உதறினார். அப்படியே எழுந்து நின்றார். அந்த நிமிஷம் அவருடைய மனசுல தோணித்து, அப்பா அன்னைக்கு சொன்னாரே பணம் சம்பாதிக்க கத்துக்கோ, அதுக்கப்புறம் தான தர்மம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அன்றைய தினம் என்ன ஒரு வைராக்கியம், ஒரு உத்வேகம் மனசுல ஏற்பட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்பினாரோ, அதே உத்வேகம், அதே பரிணாமம் இன்னைக்கு ஜீவன் வாழ்க்கையில இன்னைக்கு 2வது தடவை இவருக்கு ஏற்படுறது. அந்த விறகு வெட்டி மகள் சொன்னா இல்லையா, அந்த சொன்னது காதுல விழுந்ததே. தின் டூப் கயா, பகல் முடிஞ்சு போயிடுத்து, அந்தி சாஞ்சு எடுத்து, நீ சாயங்காலம் வந்துடுத்துப்பா, தினம் போயிடுத்து அப்படின்னு அவர் சொன்னா இல்லையா, அது இவளுடைய காதுல விழுந்து இவர் சொல்ற அது சாதாரண விறகு வெட்டியினுடைய பொன் சொன்னது அல்ல, இது ரிஷபானு குமாரி, சாக்ஷாத் ராதா மகாராணி, அவதான் என்னை இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மோக நித்திரை அந்த நிமிஷமே பங்கம் எடுத்து உடனே எழுந்துட்டார். பல்லக்க எதிர்பார்க்கல, எதையும் எதிர்பார்க்கல, விறு 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 வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே அந்த சேவக்காரெல்லாம் எழுந்து, பிரபுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு, அவர் பாட்டு தனியா நடந்து போறாரு அப்படின்னு எல்லாரும் பின்னாடி ஓடி என்ன ஆச்சு, ஏன் நீங்க இப்படி கிளம்பி ஓடுறேன் அப்படின்னோடனே இவர் யாரையும் எடுத்து பார்க்கல. நேரா வீட்டுக்கு வந்தார், பத்னிய பார்த்தார். நேரா பத்னி புத்திரன் அவ 2 பேரையும் கூப்பிட்டார். இந்த பாருமா, என்னுடைய ஜீவனுக்கு சந்தியா காலம் வந்துடுத்து, புரியுறதா, என்னுடைய ஜீவன் யாத்திரையில தினம் முடிஞ்சு போயாச்சு. அதனால ராதாராணி கூப்பிடுறது என் காதுல கேக்குறது, இனிமே இதுக்கு மேல ஒரு முகூர்த்த காலம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க முடியாது. இந்த சொத்து இந்த சம்பத்து எல்லாத்தையும் நீங்களே வச்சுண்டு மருமகள் எல்லாரோடையும் நீங்க சந்தோஷமா இருங்கோ, எனக்கு இதுல இருந்து எதுவுமே வேணாம். நான் தீன வேஷத்தோட இந்த க்ஷணமே இந்த ஆத்தை விட்டு கிளம்பி நான் பிருந்தாவனம் போயிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்கிஞ்சன பாவத்தோட ஆத்தை விட்டு கிளம்பினார். மனசுக்குள்ள சொல்லிண்டார், எல்லா வேலையும் நான் முடிச்சாச்சு, இனிமே எனக்கு இங்கேருந்து கொடுக்கல் வாங்கலுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது, அதனால ஒரு ரூபா கூட இந்த வீட்டுல இருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து 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 பிருந்தாவனம் சேர்ந்துட்டார். இங்க சைத்தன்ய சரிதாமிரத் படிச்சு படிச்சு பைத்தியம் ஆயிருக்காரு தன்னுடைய வாழ்க்கையில. அதெல்லாம் மறக்க முடியுமா? அவர் படிச்ச கிரந்தங்களுடைய சாரத்தை, பகவத் பிரேமைய வளர்க்கிற கிரந்தங்கள் தானே அந்த சைத்தன்ய சரிதாமிருத்தம். உடனே என்ன அவருக்கு மனசுல தோன்றது, என்னெல்லாம் நம்ம கௌர் கதையில படிச்சிருக்கோம், அந்த கௌர் கதைன்றது சாதாரண கதை அல்ல, அது மாயாஜால சஞ்சீவினி, அது சஞ்சீவினி. வைஷ்ணவர்கள் அத ஒரு தடவை படிச்சாச்சு அப்படின்னா அப்படியே கிருஷ்ண பிரேமையில நெகிழ்ந்து போக வேண்டியதுதான்.
ஆனா அது அதோட இல்லாம ஆத்தியாத்மிக வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும். நாஸ்திகன் கூட இன்னைக்கு அதை படிச்சான் அப்படின்னா அவனுடைய ஹிருதயத்துல பக்தி சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது எதனால அப்படின்னா அது மகாபிரபுவனுடைய லீலா சரித்திரத்தினுடைய மகிமையே அப்படி இருக்கு. கிருஷ்ண கதை கேட்டாலே வாழ்க்கையில அவசியம் பரிவர்த்தனம் ஏற்படும். இந்த ஜகாயி மத்தாயினுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பரிவர்த்தனம் ஏற்பட்டது, நமக்கு ஏற்படாதா? சைத்தன்ய சரிதாமிருதம் ரூபசனாதன சுவாமி அவருடைய வைராகிய சர்ச்சை, அவருடைய ராஜபோகத்துல இருந்தவராச்சேவர், அவளுடைய உட்கட வைராக்கியம் என்ன ஆச்சு? சனாதன கோஸ்வாமி, ரகுநாத கோஸ்வாமி இவெல்லாம் வைராக்கியத்தோட அவ வாழ்ந்த முறைகள்லாம் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேனே. அதெல்லாம் படிச்சு படிச்சு நினைவுகள் மனசுல ஊறி ஊறி அந்த சரித்திரங்களை சதா சிந்தனை பண்ணி 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 இவருக்கு பிருந்தாவன வாசம் ஒண்ணுதான் நம்மளுக்கு சரியான சஞ்சீவினி மருந்து. வேற எதுவுமே முடியாது, வேற எதனாலையும் நம்மள சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பரிவர்த்தனம், அந்த பரிணாமம் தான் அந்த கிரந்தங்களுடைய அனுகிரகம் இன்றைய தினம் பிருந்தாவனத்துக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப பிருந்தாவனம் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. யமுனையில ஸ்நானம் செய்வார், பூரா தினம் பஜனை செய்வார். பெரிய தனவந்தர் வீட்டுல பிறந்தவர் இவர். ராஜபோக வாழ்க்கை தன்னுடைய உத்தியோகம் மூலமாவே அனுபவிச்சவர். ஆனா அந்த அபிமானம்லாம் எப்படி போகும் ஒருத்தருடைய வாழ்க்கையில இருந்து அப்படின்னா, பிருந்தாவனத்துக்கு பிரதிதினம் பிக்ஷைக்கு போவார். அதுதான் மதுக்கரி அப்படின்பாவா. சாயங்கால வேளையில மட்டும்தான் போவார். பிருந்தாவன நிவாசம், பகவத் தரிசனம், கீர்த்தன், ஜபம், யமுனா ஸ்நானம், சாயங்காலம் மட்டும் பிக்ஷைக்கு போறது. இப்படியே இவருடைய காலக்ஷேபம் நடந்துட்டு இருந்தது. 1815 இருந்து 1820 இருக்கிற காலம். அந்த சமயம் இந்த மாதிரி இப்ப இருக்க மாதிரி பிருந்தாவனம் கிடையாது. அப்ப ஸ்ரீ பாங்கை பிஹாரி, ராதா வல்லப்ஜி இவெல்லாம் இந்த முகலாயர்களுடைய ஆக்கிரமிப்பினால காம்வனத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார். அவுரங்கசீப்பனுடைய உட்வாத காலம் அது. கோவிந்த தேவனோ ஜெய்ப்பூர் போய் அங்க தங்கிட்டு இருந்தார். எல்லா கோயில்களையும் உடைச்சு போட்டிருந்தா முகலாயர்கள். ராதாரமன் மட்டும்தான் பிருந்தாவன வாசம் பண்ணிட்டு இருந்தார். பாக்கி யாருமே கிடையாது. எல்லா கோயில்கள், குஞ்சங்கள், எல்லா மடங்கள், சாதுக்களுடைய ஆசிரமங்கள் எல்லாத்தையும் உடைச்சி போட்டு அங்க இருக்கிற தனங்கள் எல்லாத்தையும் சூறையாடி மிகவும் துர்தர்சையில இருந்தது இந்த பிருந்தாவனம். இத பார்த்து மனசுல அவருக்கு ரொம்ப துக்கம் உண்டானது. விரஜ தசை இப்படி இருக்கே, விரஜைக்கு இப்படி ஒரு தசை வந்ததே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பார். இந்த தீன அவஸ்தையில இந்த பரிஸ்திதியை பார்த்து தான் ஏதாவது சேவா பண்ணலாமா? பிருந்தாவனத்துக்கு தன்னுடைய சேவை இப்ப இந்த சமயத்துல தேவை அப்படின்னு அவருடைய மனசுல தோன்றது. உடனே அவர் என்ன நினைச்சுக்கிறார், பகவான் என் மூலமா இந்த கைங்கரியங்களை இந்த மடங்களுக்கு, ஆசிரமங்களுக்கு, இந்த கோயில்களுக்கு இந்த சேவாக்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் தன்யனாவேனே அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். தினம் தினம் இத பத்தி யோசிக்கிறார். நான் தான் அனாதை, ஆனா என் பிரபு ராஜாதி ராஜன் இல்லையா, அவன் ராஜ வைபவத்தோட இருக்க வேண்டாமா? என் பிரபுவுக்கு பீகார்ல, கல்கத்தால, ஒரிசால அளவுக்கு தேவையான அதிகமான சம்பத்து இருக்கே. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இங்க வந்திருக்கேன் இப்போ. அதனால என் பாகம் அதுல இருக்கு இல்லையா, அதனால நான் இப்பவே கிளம்பி கல்கத்தாவுக்கு போறேன். போய் இந்த கோயில், இந்த மடங்கள், இந்த குஞ்சங்கள் இதெல்லாத்தையும், ஆசிரமங்கள் எல்லாத்தையும் சீர்படுத்துறதுக்கு அந்த தனத்தை கொண்டு என்னுடைய சேவையை நான் தொடங்கணும் அப்படின்னு அவருக்கு மனசுல ரொம்ப அழுத்தமா பதிஞ்சுடுத்து. இதையே நினைச்சுட்டு அவர் கிளம்பி கல்கத்தாக்கு போனார். பத்னி புத்திரனை பார்த்தார். அவர்கிட்ட சொன்னார். அவ எதுவும் சொல்லல, எல்லாம் இவர் சம்பாதிச்சது, இவருடைய சொத்து தானே. அதனால என்ன பண்ணார், எல்லா சொத்துக்களையும், எல்லா பத்திரங்களையும், எல்லா சமாச்சாரத்தையும் எடுத்தார். எல்லாம் பைசல் பண்ணணுமோ எல்லாம் பைசல் பண்ணி ஏற்கனவே பணமா தானே வச்சிருக்கார். எல்லாத்தையும் 3 பங்கு பண்ணார். பத்னி புத்திரனுக்கு கொஞ்சம் அதிகமாவே கொடுத்தார். கொடுத்துட்டு தன்னோட பங்கை எடுத்துட்டார். அப்படி பண்ணியே அவருக்கு 25 லட்சம் ரூபாய் அன்றைய தினத்துக்குள்ள அவருக்கு கிடைச்சது. உடனே அந்த பணத்தை எடுத்துட்டாரு. அங்கேருந்து கிளம்பி நேரா பிருந்தாவனம் சேர்ந்தார். லாலா பாபுஜி அவருடைய வேலைக்காரர் முத்தனை கூட்டின்னு வந்தார். இந்த தடவை வரும்போது என்ன பண்ணார், முதல்ல வந்த உடனே என்ன பண்ணார், பிருந்தாவனத்துல ஆக்கிரமிப்பு பண்ணணும்னா எந்தெந்த இடத்தெல்லாம் பண்ணுவா,
அந்த முக்கியமான இடங்கள்லாம் இவர் முதல்ல அந்த ஜமீன்லாம் இவர் வாங்கிட்டார். ஏன் வாங்கினார் அப்படின்னா ஆங்கிலேய காலம், அதனால ஏதாவது அவ லகானிகான் போட்டு வேற ஏதாவது அது மூலமா வர்றத அவ இது பண்ணிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக வேண்டி என்ன பண்ணார், சமயோச்சிதமா ஆலோசிச்சு ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி முதல்ல பூமியை வாங்கி போட்டார் எல்லா இடத்துலயும். இன்னைக்கும் போனேன்னா லாலா பாபுவோட பூமி எங்க நிறைய இடத்துல இருக்கு. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பேச்சு. 10 லட்சம் மீதி இருந்தது. அந்த 10 லட்சத்தை வச்சுன்னு என்ன பண்ணார், எல்லா கோயிலையும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணார். டாக்கூர்ஜிக்கு எந்தெந்த கோயில்ல என்னென்ன சாமான்கள்லாம் வாங்க வேண்டி இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி போட்டார். மட்டங்கள் எல்லாத்தையும் புதுப்பிச்சார். அப்புறம் எந்தெந்த கோயிலை சரி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணார். அப்புறம் எல்லா கோயிலையும் ஜீர்ணோத்தாரண வேலை பண்ணார். அப்புறம் மாசாந்திரத்துக்கு வருஷாந்திர உற்சவம், மாசாந்திர உற்சவம், இந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள், அதுக்கு தேவையான பணங்கள் அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சார். அப்புறம் எல்லாம் இந்த விவசாய இந்த வேலைகள்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ரொம்ப சுந்தரமா அதிசுந்தரமா தனக்குன்னு ஒரு கோயிலை கட்டினார். தன் இஷ்டப்படி ஒரு கோயிலை கட்டினார். தனக்குன்னு இல்ல, தன் இஷ்டப்படி அந்த ராதா மகாராணிக்கும் அந்த டாக்கூர்ஜிக்கும் சேர்த்து ஒரு கோயில் ஒண்ணு கட்டினார். அதுக்கு மேல அங்க பிரதிதினமும் சத்சங்கம் நடக்கிறதுக்கு, சங்கீர்த்தனம் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அங்க சந்து தீனு துக்கி யார் யாரெல்லாம் வராளோ அவளுக்கெல்லாம் அன்னதான விவஸ்தைகள் இத்தப்படிக்கு அகண்டமா அன்னதான கஷேத்திரமா மாத்தி அங்க அன்னதான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா ரங்குஜி மந்திருக்கு பக்கத்துல இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒட்டினா மாதிரிதான் இந்த கோயில். யுகல சர்க்காரை இப்ப அந்த கோயில்ல ஸ்தாபித்தார். இந்த பிராச்சீன கோயில், எங்கேயுமே இவ்வளவு பெரிய கோயில் பிருந்தாவனத்துல கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய கோயில். அவ்வளவு அழகா இருக்கும், சுந்தரமா இருக்கும். அந்த திவ்ய தம்பதிகள் விஷால விக்கிரகம் ஸ்ரீகிருஷ்ண சந்திரமாஜி, ஸ்ரீ ராதாகிருஷ்ண சந்திரமாஜி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார். அங்கேயே சந்த் நிவாஸ் ஒண்ணு கட்டினார். அங்க பூஜை பண்றவருக்கு அந்த கோஸ்வாமிக்கு வீடு விவஸ்தா இதெல்லாம் ரெடி பண்ணார். அதுக்கப்புறமா சுவாமிக்கு ராகு போக் சிங்கார் இதுக்கெல்லாம் என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன ரூபாய்கள் இதுக்காக ஒதுக்கணுமோ அதெல்லாம் ஒதுக்கினார். அந்த 25 லட்சம் ரூபாய் வந்தது. அந்த 25 லட்சம் ரூபாயில 25 பைசா கூட தனக்குன்னு எடுத்து வச்சுக்காம சர்வஸ்வத்தையும் அப்படியே இந்த பிருந்தாவனத்துக்குன்னே செலவு பண்ணிட்டார். தான் இங்க வரும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மதுக்கரி தீக்ஷா தான் இப்பவும் எடுக்கிறார். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவார், எங்கேயாவது பிருந்தாவனத்துல விழுந்து கிடப்பார், எங்க யமுனையில போய் ஸ்நானம் பண்ணுவார். அப்புறம் ஜபம் கீர்த்தன் இத்தியாதிகள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப கோயில் கட்டினதுல இருந்து அந்த கோயில் வராண்டாலேயே தான் விழுந்து கிடக்கிறார். இவருக்கு மனசெல்லாம் அப்படியே பிரேம சஞ்சாரம் மாறுது. நம்ம வருத்தப்பட்டதுக்கு பகவான் எப்பேற்பட்ட சேவைகள் எல்லாம் நம்ம மூலமா பண்ணி நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய திருப்தியை கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாரு. பகவான நினைச்சு நினைச்சு அப்படியே ஆனந்திச்சு பூரிச்சு போவார். சதா அந்த கிருஷ்ண சந்திரமாவை பார்த்துட்டே கீழே விழுந்து கிடப்பார். சில சமயம் பஜன் பண்ணுவார், சில சமயம் ஜபம் செய்வார், சில சமயம் ராதாரமணனை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கிளம்பி போவார். ராதாரமன் தான் அகண்ட விரஜவாசியாச்சே. இந்த வாழலாம் யாரும் இல்லைனாலும் ஒரு நாள் கூட ராதாரமன் பிருந்தாவனத்தை விட்டு போனதா சரித்திரமே கிடையாது. எந்த காலத்திலயும் அவர் பிருந்தாவனத்தை விட்டு போனது கிடையாது. முகலாய படையெடுப்பு கால சமயத்திலயும் அவர் பிருந்தாவனத்துலதான் இருந்திருக்கார். ஒரு தடவை அவர் சந்திரமா டாக்கூரை பார்த்துனா இவருக்கு மனசுல ஒரு விசாரம் வந்தது. விரஜத்துல எத்தனையோ டாக்கூர்கள் இருக்கா, ராதா தாமோதர், ராதா ரமன், ராதா ஷியாம் சுந்தர்ஜி, கோகுலானந்த்ஜி, கோபிநாத்ஜி, இப்படி எத்தனையோ பேர் இருக்கா, கோவிந்த் தேவ்ஜி, மதன் மோகன்ஜி போல ஸ்வயம் ஆச்சாரிய துவாரா பிரகடனம் ஆனவர். ராதாரமன் ஸ்வயம் சாலிகிராமத்துல இருந்து பிரகடனம் ஆனவர். இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம கோயில்ல இருக்கிற ராதா சந்திரமாஜி மட்டும் ஸ்வயம் பிரகடனம் கிடையாதே. நம்ம யாரோ ஒரு சிற்பியை கூப்பிட்டு வச்சுட்டு ஆனா விதிவத்து பிராண பிரதிஷ்டை எல்லாம் பண்ணியிருக்கார். அதனால இவருக்கு ஒரு மனசுல ஒண்ணு தோணித்து, என்ன அப்படின்னா நம்மளுடைய டாக்கர் சாட்சாத்தா இல்லைன்னா மூர்த்தியா அப்படின்னு இவருக்கு மனசுல தோணித்து. லாலா பாபுஜிக்கு ஜாக்கிரதை உண்டா இல்லையா பகவான்கிட்ட அது பாக்கணும்ன்றது தானே. அன்னைக்கு என்ன ஆச்சு, கோஸ்வாமிஜி போக் எடுத்துட்டு உள்ள போறார் பிரபுவுக்கு, சந்திரமாஜிக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு கேக்குறார். கோஸ்வாமிய பார்த்து இவர் லாலா பாபு எல்லா சாமக்கிரியாவும் இருக்கே அப்படின்னு சொல்றார்.
பகவான் தினமும் என்னென்ன சாப்பிடுவோம் எல்லாம் வச்சிருக்கேன், ரொட்டி, தால், சாவல், சாகு, அலுவாய், பூரி எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்றாரு. இல்ல மக்கன் டிக்கா வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. வெண்ணெய் வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். என்ன தெரியுமா? அந்த மக்கன் டிக்கா இன்னைக்கு போக்ல வைக்காத, அதை எடுத்து அந்த சந்திரமாஜியோடைய தலையில நீ வச்சிடும். உடனே அவர் கோசாயின்ஜி கேட்டார், என்னது தலையில வைக்கணுமா? நான் கரெக்டா தான் சொல்றேன், தலையில தான் வைக்கணும் அப்படின்னார். சரி வைக்கிறேன், உங்க ஆக்ஞை பிரகாரமே செய்யறேன் அப்படின்னு உள்ள போனார். எல்லாத்தையும் போக் பண்ண போறார். அந்த வெண்ணெய் டீக்காவை எடுத்து தலை மேல வச்சார். சந்திரமாவுடைய தலையில வச்சார். அதுக்கப்புறம் வெளியில வந்தார், தரையை எடுத்தார். ஏன்னு கேட்டார், இது ஏன் தலையில வைக்க சொன்னேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், ஒரு ஒரு ஜீவனும் ஒரு ஒரு వ్యక్తిக்கும் சரீரத்துல சூடு இருக்கும் இல்லையா? இந்த மக்கன் டிக்கா நீங்க தலையில வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சரீரத்துல இருக்கிற சூட்டுனால அந்த தலைமையில இருக்கிற அந்த டெம்பரேச்சர் ஒண்ணு இருக்குன்னு, அந்த சாட்சாத்தாக அதுல பகவான் இருக்கார் அப்படின்றது சத்தியமானா அந்த மக்கன் டிக்கா தலையில வச்ச உடனே உருகணும் இல்லையா அப்படின்னு. அதுவும் மாசம் ஏகப்பட்ட பனி கொட்டுறது, வெண்ணெய் உருகி அப்படியே கீழே விழியிறது. மொத்த உடனே இவருக்கு மனசுல தோணித்து, ஆஹா பகவான் சாட்சாத்காரம் இருக்கு, பகவான் இருக்கானே அப்படின்னு உடனே என்ன பண்ணார், ஆனந்தத்தினால நிருத்தியம் பண்ண ஆரம்பிச்சார். போவா வேஷத்துல அப்படியே மூச்சித்து கீழே விழுந்தார். அதுக்கப்புறமா அந்த குசைஞ்சி பகவானுடைய சரணாமிர்தம் மகா பிரசாதம் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடுது. மறுபடியும் மறுநாள் இதே மாதிரி இவருக்கு தோன்றது. மகா புருஷர்களுடைய மனசுல இப்படி தோன்றது அப்படின்னா, ஒருவேளை டாக்கூர் தான் இப்படி விளையாடுறாரோ என்னவோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே கண்டு, அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்போ இவர் எல்லாம் பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போகு பண்றதுக்காக உள்ள போக்குறார். குசைன்ஜி கிட்ட இப்போ ஒரு பஞ்சு ஒன்று கொடுத்தார். கொடுத்தா என்ன சொன்னார், பகவானுடைய மூக்குனுடைய துவாரத்துக்கு முன்னில வேங்கும். அது சாட்சாத்காரம் இருந்தது அப்படின்னா அது நான் அந்த சுவாசம் இருக்கும் இல்லையா, அதை நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவரும் குசைஞ்சி உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனார். அங்க மூக்குல எடுத்துன்னு போய் இந்த பஞ்சை வச்சார். அதுக்கப்புறம் போக ஆர்த்தி எல்லாம் ஆச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தானா அந்த மூக்குல இருந்து அந்த பஞ்சு கீழே விழுந்து கிடந்து கீழே பறந்து விழருது. ஆனா அங்க உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள காத்து நுழையறதுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாது. ஆனா பகவான் சுவாசிக்கிறார் அப்படின்னு பூஜாரி சொன்ன உடனே ஆனந்தத்துல அப்படியே துள்ளி குதிச்சார், நர்த்தனம் ஆடினார். உடனே கிருஷ்ணச்சந்திரமா கிட்ட போய் பகவான் கிட்ட க்ஷமா பிரார்த்தனை கேட்டுண்டார். நான் சந்தேகப்பட்டேன், ஏன்னா ராதாரமன்ஜி கோயில் மாதிரிதானே இது அப்படின்னு நான் என் மனசுல தோணித்து, அதனால நான் இப்படி பண்ணேன், நீங்க என்ன சமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா கோயில்ல இருக்கா மாதிரிதான் நீங்களும் இருக்கே, நான் செஞ்சது ரொம்ப தப்பு அப்படின்னு புலம்பினார், அழுதார். அப்படியே அடிக்கடி இப்பெல்லாம் பாவராஜ்யத்துல மூழ்கி போயிடுவார். தினமும் பகவான்கிட்ட உட்கார்ந்துட்டு கேட்பார், ஏன் என்னோட மட்டும் நீ பேசவே மாட்டேன்ற, நீ என்கிட்ட பேச மாட்டியான்னு பகவான்கிட்ட கேட்டுண்டே இருந்தார். பகவான் என்னோட பேசணும்னு இப்பெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டார், சதா அழுதுண்டே இருப்பார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, இந்த அபிலாஷையும் பூர்த்தி ஆனது. ராத்திரி விஸ்ராம் ஆன உடனே இவர் நித்திரைக்கு போனார். அந்த சொப்பனத்துல கோயிலுக்குள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற ஸ்ரீ ராதா கிருஷ்ணச்சந்திரமா தர்சனம் ஆறுது. அதுக்கப்புறம் லேசா சிரிக்கிறா ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் டாக்கூர்ஜி இப்ப பேச ஆரம்பிச்சார். இவருக்கு நீண்ட நாளா இருந்த கனவு லாலா பாபுக்கு ரொம்ப சந்தோஷமாறுது. முன்னிச்சு கேக்குறாரு, என்ன பகவான் சொல்றாரு தன் கிட்டன்னு. பகவான் சொல்றாரு, நான் உன்னுடைய சேவையினால ரொம்ப பிரசன்னமா இருக்கேன்பா. உடனே இவர் சொல்றார், பிரபு அப்படிலாம் நான் ஒண்ணுமே செய்யல. இல்லப்பா, நீ விரஜத்துக்காக எத்தனை சேவா பண்ணிருக்க, எத்தனை கோயில புதுப்பிச்சிருக்க, ஜீர்ணோத்தாரணம் பண்ணிருக்க, எத்தனை பின்னமானதெல்லாம் சரி பண்ணி வச்சிருக்க, நான் ரொம்ப பிரசன்னமா இருக்கேன் உன்னுடைய விஷயத்துல. உன்கிட்ட நான் இன்னொரு பிக்ஷா கேக்குறேன் அப்படின்னு. உடனே இந்த பிக்ஷான்ற வார்த்தையை கேட்ட உடனே லாலா பாபு பதறி போனார். பிக்ஷான்ற வார்த்தையை நீங்க சொல்லலாமா? நீங்க சுவாமி, நான் சேவகன், நீங்க தான் எல்லாருக்கும் படி அளக்கிறேன், நீங்க தான் பிக்ஷா போடுறேன் எல்லாருக்கும். நானும் அனாதை, என்னால என்ன பண்ண முடியும்?
இப்படி பிக்ஷான்ற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது, நீங்க ஆக்ஞை இடணும், நான் அதை உடனே செய்யணும் அப்படின்னு 2 கையையும் கூப்பிண்டு பகவான் எதிர்க்க முட்டிக்கால் போட்டுண்டு உங்களுடைய இச்சா என்னவோ அத நீங்க சொல்லுங்க அப்படின்ன உடனே, ராலா பாபு இப்ப நீ எனக்காக இன்னும் ஒரு கோயில் நிர்மாணம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்றார். உடனே லாலா பாபு சொன்னார், இன்னொரு கோயிலா? உங்களுக்கு தெரியாதது என்ன உண்டு சுவாமி? நான் என் பங்கு ஒரு அணா கூட எனக்குன்னு நான் வச்சுக்காம சர்வஸ்வத்தையும் நான் செலவு பண்ணியாச்சு. நானும் மதுகரி பிக்ஷையில இருந்துட்டு இருக்கேன், ஒருவேளை தான் ரோட்டி சாப்பிட்றேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் இன்னொரு கோயில் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சொல்றார், நான் சொல்ற கோயிலுக்கு ஒரு காசு கூட செலவு கிடையாது. அந்த மாதிரி கோயில் தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். என்ன அப்படின்னு கேக்குறார். சாதகன் சர்வஸ்வத்தையும் இழந்து இருக்கும் போது இந்த மாதிரி கோயில் தான்ப்பா கட்ட முடியும். அப்படி கட்டுற கோயில்ல தான் நானும் எப்பவுமே சதா 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 பிரியத்தோட வாசம் பண்ற கோயில தான்ப்பா நான் இப்ப சொல்றேன். உடனே லாலா பாபு சொல்ற, எனக்கு நீங்க என்ன பேசுறதுன்றதே புரியல, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே அர்த்தம் ஆலையே அப்படின்னு. உடனே பிரபு சொன்னார், நீ இப்படி ஒரு திவ்ய கோயில் கட்டுனியே, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நான் இப்ப சொல்றது என்ன தெரியுமா? ஹிருதயம் அப்படின்ற பூமியில ஒரு பிரேமையான கோயில் நீ கட்டணும். அதுலதான் நான் குடி இருக்க போறேன். நான் அங்கு நிரந்தரமா குடி இருப்பேன்ப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட பிக்ஷா கேக்குறேன். நான் சொப்பனம் கொடுத்தேன், நான் இப்ப உன்னோட பேசுறேன், போராதா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே லாலாபாபுடைய கண்கள்லாம் அப்படியே கலங்கி எடுத்து, கனவுலயே அப்படியே அந்த அவர் சொப்னத்திலேயே அழறார். என்னுடைய ஹிருதய வேதி மேல பிரேமன்ற கோயிலை எப்படி கட்டணும் அது எனக்கு தெரியாதே பிரபு அப்படின்னார். உடனே பகவான் இப்ப கம்பீரமா ஆணையிட்டார், அந்த கோயில் கட்டுறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது எல்லாராலையும் நடக்கணும் நடக்காது. பஜனை பண்ணாதான்ப்பா இது சித்திக்கும். இந்த கோயில் கட்டுறது அப்படின்றது பஜனை பண்ணாதான்ப்பா நடக்கும். நீ பிருந்தாவனத்துக்கு வந்துட்ட, மதுகரி பிக்ஷையில இருக்க, ஜபம் பண்ற, யமுனா ஸ்நானம் பண்ற, எல்லாம் சந்தோஷம், ஜீர்ணோத்தாரண வேலைகள்லாம் பண்ண, எனக்காக என்ன பண்ணணுமோ அதான் பார்த்து பார்த்து நிறைவு பண்ணிருக்க, சந்தோஷம். எனக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான கோயிலையும் கட்டிட்ட, பிரசன்னமா தான் இருக்கேன். ஆனா ஆசிரமம் மட்டும் எல்லாம் சீர்திருத்தம் பண்ண ரொம்ப சரி, ஆனா பஜனை நீ செய்யலையேப்பா நித்தியம். இது விதவா ஸ்திரீக்கு நீ சிங்காரம் பண்ற மாதிரிதான் இதெல்லாம். அதனால நீ பஜனை பண்ண ஆரம்பிக்கணும், இதுதான் இதுக்கு முதல் கட்ட ஆரம்ப வேலை அப்படின்னு சொன்னார். லாலா பாபு இப்ப சொல்றார், இப்பவும் எனக்கு என்ன பேசுறதுன்றது புரியல, நீங்க ஸ்பஷ்டமா எனக்கு ஆக்ஞாபியுங்களேன் அப்படின்னு கேக்குறார். உடனே பிரபு சொன்னார், நான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய ரூபத்துல பிரகடனம் ஆனேன்பா. பிரகடனம் ஆகி இந்த பூரா ஜெகத்துக்கும் பிரேம தானம் பண்ணியிருக்கேன்பா. ஸ்ரீ ரூப சனாதன இத்தியாதி ஆச்சாரியர்கள் மூலம் விரஜமண்டலத்தை பூரா மறுபடியும் உதாரணம் பண்ணேன்பா. பிருந்தாவனம் திரும்பியும் பிராக்கட்டியம் ஆயிடுத்துப்பா. இப்ப விரஜ சௌராசி கோர்ஸ் இதுவும் பிரகடனம் ஆயிடுத்துப்பா. நீ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விரஜ் சௌராசி கோர்ஸ் இது பூரா நீ தினம் விரஜ் பரிக்கிரமா பண்ணணும். இந்த விரஜ் பரிக்கிரமாவை முடிச்சுட்டு கிரிராஜ்ல இருந்துட்டு ஒரு தடவை நீ போய் பரிக்கிரமா பண்ணா போதும். விரஜ பரிக்கிரமா பண்ணி முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறமா கிரிராஜுக்கு போ. கோவர்த்தனத்துல இருந்துட்டு நீ நித்தியம் பஜனை பண்ணணும். கிரிராஜ் ஏன்னா அதுதான் பஜனை ஸ்தலி, அங்க போய் நீ பஜனை பண்ணு அப்படின்னு ஸ்பஷ்டமா வழி காட்டிட்டார். இப்போ என்ன பண்ணணும்ன்றத சரியா எடுத்து சொல்லிட்டார். இதுக்கப்புறமா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பகவான் மறைஞ்சு போயிட்டார். மறுநாளை காலையில இவர் இருந்த உடனே யமுனா ஸ்நானம் பண்ணார், பிரஜ பரிக்கிரமா பண்ணார். ரூப் சனாதன் கோஸ்வாமி ஏற்படுத்தின ஒரு லீலா ஸ்தலத்துக்கும் போனார், தர்சனம் பண்ணார், பிரதட்சணம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணார், அங்கேயே உட்கார்ந்துன்னு பஜனையும் பண்ணார். அதுக்கப்புறமா நேரா கிளம்பி கிரிராஜ்க்கு வந்துட்டார். இப்பொழுது கிரிராஜ் வந்து விட்டாரு லாலா பாபுஜி. கோவர்தன் மண் குகையை தேடி அங்கே அமர்ந்து கொண்டு பஜனை செய்ய ஆரம்பித்தார். நியமம் என்ன அப்படின்னா, பூரா சமயமும் பிரதிதினமும் பிராத காலத்துல கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணிடுவார். அதுக்கப்புறமா பரிக்கிரமா பண்ணிட்டு வந்த உடனே ஜீவன நிர்வாகத்துக்காக வேண்டி மதுகர பிக்ஷைக்கு போவார்.
அதுக்கப்புறம் இருக்கிற பூரா சமயமும் அந்த குகையில அமர்ந்துட்டு ஒரு பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டே இருப்பார். இப்போ இப்படி இது நடந்துட்டே இருக்கு. அங்க தான்காட்டி மந்திர்னு ஒரு ஒரு கோயில் இருக்கு, தான்காட்டி மந்திர்னு. அங்க ஒரு குசைன்ஜி பூஜை பண்றவர் இருக்கார். அப்போ ஒரு நல்ல மழை காலம், மழை கூட்டு 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 கூட்டுன்னு கொட்டுறது. லாலா பாபுவை தெரியாதவாளே யாருமே கிடையாது. ஏன்னா பெரிய கோயில் மடம் இதெல்லாம் ஜீர்ணோத்தாரண பணி பண்ணியிருக்கார், இவர் பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விரஜவாசிகளுக்கும் லாலா பாபுனுடைய பேரு வாயில ரொம்ப பரிச்சயமா கூப்பிடுவா. லாலா பாபுனே அப்படியே ஒரு சந்தோஷமா தான் கூப்பிடுவா. யாரும் பாபா பாபா எல்லாம் கூப்பிட மாட்டா, எல்லாருமே லாலா பாபுன்னு தான் கூப்பிடுவா. மழை பெய்யறது ரொம்ப பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு ஒண்ணுமே முடியல. உடனே வாசல்ல இந்த குசைன்ஜி உட்கார்ந்து இருந்தார். இவர் மழையில நனைஞ்சுன்னு போனார். மழையும் தீவிரமா இருக்கு. எங்க போற அப்படின்னு கேட்டார். மதுக்கரை பிக்ஷைக்கு போயின்னு இருக்கேன். இல்லப்பா, ரொம்ப மழையா இருக்கு, இந்த மழையில நீ போய் மாட்டின்றுவ, வேண்டாம், நீ இருக்கிற இடத்துக்கு நீ திரும்பி போயிடு. இப்ப சந்தியா காலம் ஆரத்தி ஆயிடும். இதுக்கப்புறமா சைன ஆர்த்தி ஆன உடனே அந்த போகு பிரசாதத்தை நானே எடுத்துன்னு உங்க இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஓ, டாகூர் பிரசாதமா, பரவாயில்லையே, இன்னைக்கு பகவானுடைய கிருப்பை நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு மேல அவர் மதுகர பிக்ஷைக்கு போகாம நேரா குடிசைக்கு போயிட்டார். அங்க உட்காந்து அவர் பாட்டுக்கு பஜன் பண்ணிட்டே இருந்தார். இதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, நல்ல பெரிய மழை பிடிச்சுன்னு இருக்கு. அப்படியே தூணா அப்படியே பெய்யறது மழை. அந்த அளவுக்கு மழை ரொம்ப கடுமையா பெய்யறது. இவர் குசைன்ஜி சந்தியா ஆர்த்தி சைன ஆர்த்தி எல்லாம் ஆயிடுத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை நின்னு போயிடும் காத்துட்டு இருக்காரு. ராத்திரி 12 மணி ஆயிடுத்து. ஒலக்கையா விழுந்துட்டு இருக்கு மணி. மழை நிக்கவே இல்ல. உடனே இப்ப குசைன்ஜிக்கு ரொம்ப மனசுல व्यசனம் வந்துடுது. என்னடா அது, மதுக்கரை பிக்ஷைக்கு அவர் போயிருந்தாரு, அவரையே நான் தடுத்து நிறுத்தினேன். அவர் இத்தனைக்கு அந்த 2 ரோட்டியை வாங்கிட்டு சாப்பிட்டு ஜீரணம் கூட ஆயிருக்கும். மழையும் நின்ன பாடு இல்ல, நானும் குடுக்கறேன்னு சொல்லிடுறேன். பிரசாதத்தை எடுத்துன்னு நான் எப்படி இப்ப எடுத்துன்னு போய் கொடுப்பேன்? அவரோ பட்னியா இருப்பாரு, என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாரே, நான் என்ன பண்ணுவேன் கிருஷ்ணா? இப்ப நின்னுடும் மணியா போயிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்ச நாளையில தூரெல்லாம் மாறிடுது மழை. சரி, அந்த பெரிய தாம்பாளத்துல எல்லா பிரசாதமும் அப்படியே வச்சிருந்தார் இல்லையா, அதை அப்படியே எடுத்துன்னு போலான்னு நேரா கிளம்பி உள்ள போனார். உள்ள போய் பார்த்தானா தாம்பாளமே காணும். எல்லா பிரசாதமும் அதுலதான் இருக்கு. என்னடா, நம்மளும் வாசப்படியில உட்கார்ந்துட்டு இருந்தோம், ஆனா எப்படி தாம்பாளம் பிரசாதத்தோட காணாம போயிடுத்தே அப்படின்னு கோயில சுத்தி போய் தேடுறார். நான் தான் கோயில்ல வாசல்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன், யாரும் உள்ள வரல, ஆனா எப்படி காணாம போயிடுத்து? சரி இருக்கட்டும், தாம்பாளத்தை அப்புறமா தேடிப்போம். ஏன்னா திரும்பி மழை பிடிச்சுன்னு எடுத்துனா கஷ்டம். அவரோ பசியோட இருக்கார். அதனால நம்ம ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஏதோ கொஞ்சம் உள்ள எடுத்து வச்சோம் இல்லையா, அத ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு நேரா ஓடுறார் பாபாட்ட. போய் மன்னிப்பு கேட்டு இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு குடிசைக்குள்ள நுழைஞ்சா, பாபா உட்கார்ந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டு இருக்கார். கடி, அல்வா, சாகு, புல்கா எல்லாம் இருக்கு. அதுல பார்த்த உடனே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோமோ பிரசாதங்கள் எல்லாமே இங்க இருக்கு, என்னது இது அப்படின்னு பாக்குறாரு. அப்புறம் பார்த்தாதான் ஒரு புரியுது, நம்ம கோயில் தட்டாச்சு, நம்ம காணோம்னு அங்க தேடணுமே. அந்த தட்டு, அந்த டம்ளர்ல இருந்த பால் எல்லாம் அப்படியே இருக்கேன் அப்படின்னு உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. உடனே பாபா கேட்டார், என்னப்பா என்னது இது, இது கோயில் தட்டு, எப்படி இங்க வந்தது அப்படின்னு கேட்டார். பாபா பிரசாதம் சாப்பிட்டுட்டே இருந்ததுனால பேசவே இல்லை. அப்புறமா சொன்னார், நான் தினம் 2 காஞ்ச ரொட்டி தான் சாப்பிட்ற வழக்கம், நீங்க என்னடானா இன்னைக்கு இவ்வளோ பிரசாதத்தை தட்டு நிறைய போட்டு கொண்டுட்டே அப்படின்னு சொன்னார். நான் எங்க வந்தேன்? இல்லப்பா, 1 மணி நேரமா நான் சாப்பிட்டு இருக்கேன். அதனுடைய திவ்ய சுகந்தம், அந்த ருச்சி இது மாதிரி நான் என்னைக்குமே சாப்பிட்டது இல்ல. என் வயிறே ரொம்ப போயிடுத்து. இந்த ருசியை என் வாழ்நாள்ல நான் என்னைக்குமே மறக்கவே முடியாது. சரி, நீங்க ஏன் இப்ப திரும்பி வந்தேன்? நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் சாப்பிட்டுட்டு நாளை காத்தால எல்லாத்தையும் அலம்பி நானே கொண்டு உங்க இடத்துல கொடுக்கறேன்னு சொன்னேனே, நீங்க ஏன் இப்ப 2வது தடவை நடந்து வந்தேன்? இப்ப இதுல வேற என்ன எடுத்துன்னு வந்திருக்கே அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவர் சொன்னார், நான் இப்பதான் வரேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த பகவானுடைய நிவேதன தாடி இங்க எப்படி வந்தது அப்படின்னு நான் இப்ப ஆச்சரியப்பட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே
லாலா பாபுனுடைய தேக்கத்துல பல விகாரங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. அப்படியே அச்சேதனமா அப்படியே பூமியில சமைஞ்சிட்டார். ஆ கோவிந்த், ஆ கிரிராஜ் தரன், ஆ ஷியாம் சுந்தர் அப்படின்னு கத்துறார். நான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டேனே பகவானே, மந்திர்ல இருந்து நீங்க வெறும் காலோட நடந்து இந்த பிரசாதத்தை எனக்காக சுமந்துன்னு வந்தேளா, உங்களுக்கு நான் இப்படி ஷியாமசுந்தரா, உனக்கு நான் இப்படி ஒரு சிரமத்தை கொடுத்துட்டேனே, நீங்க எனக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க வந்தது உங்களுடைய சுபாவம் அபார கருணையை காமிக்கிறதா, அக்காரணமா நீங்க கருணையை காமிச்சிருவே. ஆனா நான் உங்களை யாருன்னே புரிஞ்சுக்கலையே, நீங்க இப்படி நேர்ல கூட. ஆனா உங்க கிருப்பை இல்லாம உங்களை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தானே. என்னுடைய நாதா, உனக்கு என் மேல இவ்வளவு கிருப்பையா? நீ கிருப்பையில கிருப்பனா சிந்துவா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பாபா அப்படியே மனம் உருகி அழறார். இதுக்குதான் நீ என்ன கிரிராஜுக்கு அனுப்பி வச்சியா? இப்படி எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கணும்னு நீ காத்துட்டு இருந்தியா? இப்படி நீ எனக்காக ஆகாரத்தை சுமந்துன்னு வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார், புலம்புறார், அழறார், கீழே விழுந்து பொருள்றார். என்ன செய்யணும் இனிமே, நான் என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே பிரபு, நீங்க தான் எனக்கு ஆக்ஞை இடணும். நான் இனிமே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நீங்க தான் எனக்கு சொல்லணும், ஆக்ஞை எடுங்க அப்படின்னோடனே அன்றைக்கு ராத்திரியே திரும்பியும் சொப்பனத்துல ஷியாம் சுந்தர் வரா, லாலா பாபு நீ பஜனை பண்ண கத்துன்ட்டப்பா, இப்போ உன்னுடைய அத்தியாத்மிக யாத்திரை முழுசா முடியல, உங்க தரிசனம் எனக்கு நேர்ல வேணுமே, எங்கிட்ட என்ன குறையோ அதை நீங்க சொல்லுங்க, மேலும் மேற்கொண்டு நான் என்ன உபாயம் மேற்கொள்ளணும் என்பதையும் நீங்க தான் எனக்கு நாதர், அதனால நான் உங்களை நம்பிதான் பிருந்தாவனம் வந்திருக்கேன், அதனால நீங்க தான் சொல்லணும் அப்படின்ன உடனே பகவான், லாலா பாபு பஜனை நாம சேவா இதெல்லாம் நீ பண்ணின்னு தான்ப்பா இருக்க, ஆனா நீ இன்னும் தீட்சையே எடுத்துக்கலையே, தீட்சை எடுத்துக்காம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம மகாமந்திரம் ஜெபிச்சா என்ன ஆகும்? பகவான் கிடைக்க மாட்டாரா என்ன? தீட்சைக்கு முன்னாடி கூட மகாமந்திரம் ஜெபித்தேனே அப்படின்னா அதுக்கு கிருபை கிடைக்காதா அப்படின்னு கேட்டா, நாமம் ஜபிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்தக்கரண நிர்மலம் ஏற்படும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா தீட்சைக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி செய்கின்ற இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாம மந்திர ஜபம் பஜனை குருவை எடுத்துன்னு நம்ம சேர்க்கும். அப்புறம் அந்த குரு சரணாகதியோட திரும்பி நம்ம பஜனை நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்ப நம்மளுக்கு கோவிந்தம் கிடைப்பான். இதுதான் சரியான நியமம், வேற வழியே கிடையாதுப்பா, இதுதான் நேர் வழி. அதனால முதல்ல நீ குருவை தாரணம் பண்ணிக்கணும். இந்த ஜென்மா கிடைச்சதுக்கு முதல் வேலை நம்ம குரு தாரணம் நம்மளுக்கு ஆகணும். பகவான நம்ம இந்த ஜென்மத்திலேயே அடையணும் அப்படின்னா அதுக்கு யாரால அத ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னா அது குருநாதர் ஒருத்தராலதான் அதை நம்மள அடைய வைக்க முடியும். அதனால யாருடைய தரிசனத்தினால இல்ல யாருடைய வாணியால இந்த மனம் ஆகர்ஷிக்கப்படுகிறதோ, இந்த ஹிருதயம் பிரேமையால ரொம்ப வழியறதோ அவர்தான் நம்மளுடைய குருநாதர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருடைய ஸ்வரூபம் நம்மளுடைய மனசுல சதா நிக்கிறதோ அவர்தான் நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டார். இப்ப லாலா பாபுஜி கோவர்தனத்துல தானே இருந்துட்டு இருக்கார். இப்படி தினம் பரிக்கிரமா வரும்போது அந்த ஸ்ரீ கிரிராஜ் பக்கத்துல அந்த மானசி கங்கா இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இந்த சித்த ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் பாபாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை தான் இவர் சதா குரு ரூபத்துல மனசார பஜிப்பார். ஆனா அவரா லேசுல தீட்சா கொடுக்க மாட்டேன்றார். அவருக்கு விரஜம் பூரா பெரிய பேரு. ஏன்னா பெங்காலி பாஷையில பக்தமால் கதை பூரா அனுவாதம் பண்ணியிருக்கார். இன்னொன்னு சதா பக்தமால் சரித்திரம் சொல்லிண்டே இருப்பார். இவரும் அங்க போய் உட்கார்ந்துட்டு அவருடைய சத்சங்கத்தை கேட்பார். அப்படியே மனசை ஆக்கர்ஷிச்சிடும் அவருடைய சன்னிதானம். அவரை மனசால அவரை தன்னுடைய குருவா ஏத்துட்டார் இவர். அதனால நம்ம மனசால இவரை குருவா வரிச்சிட்டோம். பஜனை ஜபம் இதெல்லாமும் நம்ம செய்யறோம். மகாமந்திரமும் இடைவிடாம நம்ம ஜபிச்சுன்னு தான் இருக்கோம். இன்னும் தனியா கண்டி போட்டுக்கணும், காதுல மந்திர ஜபம் உபதேசம் வாங்கிக்கணும், இந்த விதியெல்லாம் நம்ம பாலனம் பண்ணணும் அப்படின்னா இவரும் நம்ம இவரை தான் குருவா நினைச்சுக்கோம். அவர் என்னமோ நம்மளுக்கு உபதேசம் பண்ண மாட்டேன்ற.
ஆனா பிரபு என்ன சொல்லிட்டார், குரு கிட்ட போய் தீக்ஷா வாங்கிக்கணும் அப்படின்னு பிரபு கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டார். இன்றைய தினம் என்ன பண்ணார், கிரிவலம் வந்துட்டே இருக்கார். வந்துட்டு நேரா மானசி கங்கா கிட்ட வந்த உடனே அவரை போய் பார்த்தார். கிருஷ்ணதாஸ் பாபாஜிய பார்த்துட்டு அவருக்கு பிரணாமம் பண்ணார். அவருடைய சரணத்தை பிடிச்சிட்டு ஓன அழ ஆரம்பிச்சுட்டார். ஹே குருதேவ், பகவான் வந்து சங்கேதமா என்கிட்ட சொல்லியிருக்கார், எனக்கு நீங்க எப்படியாவது மந்திர தீட்சை கொடுத்து என்ன நீங்க உங்க சிஷ்யனா ஏத்துக்கோங்க, நீங்க தான் எனக்கு வந்து ஏதாவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிருஷ்ணதாஸ் பாபாஜி சொன்னார், சரிப்பா, நான் உனக்கு அவசியம் தீட்சா தரேன், ஆனா அதுக்கான சமயம் இன்னும் உனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் லாலா பாபு கேட்டார், சமயம் வரலையா? அந்த சமயம் எப்போ வரும், அதுக்கு என்ன யோகிதா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கிருஷ்ணதாஸ் பாபா சொன்னார், பாருப்பா, உனக்கு உள்ள நிறைய ரூப வாசனைகள், விஷய வாசனைகள், ஜீவனுடைய பழைய சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் இருக்கு, பாக்கி இருக்கு. இந்த தீவிர வைராகிய அக்னியில உங்ககிட்ட இருக்கிற இந்த அகங்காரம், இந்த சூக்ஷ்ம சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் எரிந்து பஸ்மம் ஆனும். அது வரைக்கும் நீ தீட்சை எடுத்துக்க முடியாதுப்பா. இந்த ஸ்வரூப ஞானம், இந்த ஷியாமாஷியாம் பஜனை, இந்த லீலா சிந்தன் பண்றது, அதுலயே மூழ்கி போறது, அப்புறம் அந்த மஞ்சரி ஸ்வரூப தியானம், இதெல்லாம் இன்னும் உன்கிட்ட துளிர்க்கல. அதுக்கு வரட்டும், அந்த நேரம் வரும்போது நானே உனக்கு வந்து மந்திர ஜபம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம இவ்வளவு பண்ணியும் இவர் இப்படி சொல்றாரே, இன்னும் நான் என்ன பண்றதுக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு அவர் கிளம்பிட்டார் அங்கிருந்து. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பகவான்கிட்ட போனார், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, அவர் சொல்றது எனக்கு புரியல, நீங்க தான் எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டார், என்ன கட்டின்னு இருக்கிற கௌபீனத்தோட அப்படியே நேரம் கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார். தன்னுடைய கோயில் தான் இருக்கே, ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரமா கோயில், அங்க வந்தார், தரிசனம் பண்ணார். ரொம்ப நாள் ஆயிடுத்தேன் அந்த பகவானை பார்த்து, வைராகிய பரிபக்குவம் இன்னும் ஆகலன்னு அவர் சொல்லியிருக்கார். நாம என்ன பண்ண முடியும்? நாள் பூரா பஜனை பண்றார், மதுபரி நியமம் தவிர மத்த நேரம் பூரா தீவிர பஜனை பண்றார். அப்படிலாம் பண்ணி இவருக்கு ஒண்ணுமே குரு கிருப்பையும் கிடைக்க மாட்டேன்றது. சரி, இப்படி கொஞ்ச நாள் போயிடுத்து, சரி நம்ம போய் குருவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர கிளம்பி திரும்பி கோவர்தனத்துக்கு வரார். அன்றைய தினம் பரிக்கிரமா பண்றார், கிரிராஜ் பரிக்கிரமா பண்றார். பண்ணிட்டு குருநாதரை போய் பாக்குறார். தான் தானே மானசீக குருவா அவரை ஏத்துன்னு இருக்கார். அவரை போய் பார்த்த உடனே அவர் போய் நின்ன உடனே, இந்த பார்ப்பா, நீ இனிமே அடிக்கடி எல்லாம் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, நீ எப்போ தயாராயிட்டியோ உன்னுடைய தராதலம் முதல்ல தயாராகணும், உன்னுடைய ஹிருதயம் தயாராகணும், அப்ப நானே உன்னை தேடி நேர்ல வருவேன்பா, நீ இப்படி அடிக்கடி வந்து இங்க வாசல்ல நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுத்து. இன்னும் என்கிட்ட என்னதான் குறை இருக்கு, நானும் எவ்வளவு திருந்தியாச்சு, நானும் எவ்வளவு என்ன மாத்திண்டாச்சு, இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்யாமி யாரு, அந்த பிரபு தானே, அவர்கிட்ட பிரேரணை பண்ணுவார். யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பார். என்ன அப்படின்னா, நம்மளண்ட எல்லாரண்டையும் ஒரு சூக்ஷ்ம சக்தி நம்மளுக்கு உள்ளேயே இருக்கும். நம்ம இருதயத்துல சதா பகவான் தானே வாசம் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு நம்மளுடைய குறை என்ன குறை இருக்கோ அந்த கரணம் நம்மளுடைய குறைய நம்மள்கிட்ட தெரிவிச்சிடும். இல்லப்பா, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த பிராப்தி ஆகல அப்படின்னு அந்த சூக்ஷ்ம இது சொல்லிடுமே. அது வந்து சரி, பஜனைகளுக்குன்னு ஒரு நியதி இருக்கு, சில நாடகம்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்றது, என்னவோ நம்ம கிட்ட அகங்காரம் ஏதோ பாக்கி இருக்கு மாதிரி இருக்கு, அதனாலதான் இவர் இப்படி சொல்லி நம்மளை அனுப்பிச்சு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்கார்ந்துட்டு பல நாள் யோசிச்ச. அதுக்கப்புறம் இந்த தட்சிண பாரதத்துல இருந்து இந்த லக்ஷ்மி நாராயணன் சேட்டுன்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் தானே இந்த ரங்க மந்திரத்தை கட்டினார் பிருந்தாவனத்துல. அதுக்கு ரொம்ப பக்கத்துல அப்படியே தான் இவருடைய கோயில் இருக்கும். இந்த கோயிலுக்காக வந்து இவர் நிலம் வாங்கினார் இல்லையா, அப்பவே இந்த லக்ஷ்மி சேட்ஜிக்கும் இவருக்கும் ஏதோ சில விவாதங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இவ ரெண்டு பேரையும் அந்த கோயில் கமிட்டிக்கார வச்சு அந்த விவாதத்தை நடத்தி அதுக்கப்புறமா ஏதோ ஒரு வழியா இவர் இந்த கோயிலை கட்டி முடிச்சிட்டார். ஆனா எல்லாரும் வந்து சொல்லுவா, இந்த லக்ஷ்மி நாராயண் சேட்டு வந்து உங்களை பத்தி இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு, நீங்க செஞ்சது இந்த நிலத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே, நீங்க அதை பண்ணேல் இதை பண்ணேல், உங்களை பத்தி ஏதோ சொல்லிட்டே இருக்கான்னு யாராவது வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பா இவர்கிட்ட.
இவர்கிட்ட இவருடைய மனசுல லக்ஷ்மி சேட்டை பத்தி, ஆமா அவர் அப்பேற்பட்டவர், அவர் ஏதா நம்மளை பத்தி சதா சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு அவரை பற்றி ஒரு சில எண்ணங்கள் இவருடைய மனசுல இருந்தது உண்டு. அந்த அகங்காரத்தினுடைய சம்ஸ்காரம் தான் இப்ப நம்ம மனசுல இருக்கு. அந்த ரங்கஜி மந்திரனுடைய சேட்டு, அந்த லட்சுமி சேட்டு, அவரும் இந்த பிருந்தாவனத்துலதான் இருக்கார். அவர் பெரிய சேட்டு இல்லையா? அவர் வீட்டுக்கு மட்டும் இவர் பிக்ஷைக்கு போவே மாட்டார். இவர் தினம் மதுகரி பிக்ஷையில தானே வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனா இவர் பிக்ஷைக்கு போவாரே கண்டு அவர் வீட்டுக்கு மட்டும் இவர் பிக்ஷைக்கு போக மாட்டார். ஏன்னா அவர் கோயில் கட்டினார், நானும் தான் கோயில் கட்டினேன். அவர் ஏதோ என்னை பத்தி ஏதோ சொல்லியிருக்கார், அது என்னுடைய மனசுல அவர் என்ன பெரிய இதுவான என்னுடைய மனசுல ஏதோ அகங்காரங்கள் ஓடின்னு இருக்கு. அவரும் வைஷ்ணவர் தான், ஏதோ சில சமாச்சாரங்கள் என்னுடைய மனசுல போயின்னு இருக்கிறதுனால தானே நான் அவருடைய வீட்டுக்கு போய் மதுகரை பிக்ஷை கேட்கறது இல்ல. அதுக்கு காரணம் அந்த தவறான எண்ணங்கள் ஏதோ என்னுடைய மனசுல ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு. அதனால இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எனக்கு என் மனசுல இருக்கு. இந்த காரணம் தான் என்னுடைய ஹிருதயத்துல லீலா தரிசனத்துக்காக வேண்டிய வழியும் திறக்க மாட்டேன்றது. இந்த குருநாதரும் என்னை ஏத்துக்க மாட்டேன்றார். இதெல்லாம் தான் காரணமா இருக்கணும். ஏன்னா இதை தவிர வேற ஒன்னும் என் மனசுல இல்ல. பகவானும் குருநாதரும் நம்ம மேல கிருப பண்றதுக்கு இதுதான் தடங்களா இருக்கு போல இருக்கு. இவர் என்ன சொல்றார், உபன்யாசம் பண்றவர், இது கேவலம் கதையா இத நினைக்காதீங்கோ, இது ஒரு வாழ்க்கை கண்ணாடி. இது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே இந்த சரித்திரத்துல வருது. நாமளும் என்ன பண்றோம், வாழ்க்கையில பஜனை பண்ணின்னு தான் இருக்கோம். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் துவேஷமும் பாராட்டின்னு தான் இருக்கும். சாதகன் பஜனை செஞ்சு பகவானை தான் அடையணும், குருவையும் பகவானையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அவர் சொல்றார், எழுதி வச்சுக்கோங்கோ 2 விஷயம், ராகம் துவேஷம். இந்த ஒரு వ్యక్తి இந்த ராக துவேஷம் 2த்தையும் மனசுலேருந்து தூர தள்ளி வைக்கணும். ராகமாவது கொஞ்ச நாள்ல குறைஞ்சு போயிடும். ஆனா இந்த துவேஷம்னு ஒண்ணு இருக்கே, இது லேசில விடாது. ஒரு மனுஷனுக்கு துவேஷம் உற்பத்தி ஆயிடுத்து அப்படின்னா அவனுடைய பஜனை நஷ்டம் ஆயிடும். அப்புறம் நம்ம குரு கிருப்பைக்கு வஞ்சனை ஆயிடுவோம். இந்த ரங்கஜி விஷால், அந்த சேட்ஜி லட்சுமி சந்த்ஜி பிரதிதினமும் பிச்சைக்காரர்களுக்கு ஆகாரம் தட்சணை எல்லாம் இன்றைய தினம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இவரும் பிக்ஷைக்கு தினம் போயிட்டு தான் இருக்காரு. ஆனா இவர் மனசுல இருக்கிற ஏதோ ஒரு நெருடல், அங்க மட்டும் பிக்ஷைக்கு போய் நிக்க மாட்டார். வேற யாரு வீட்டுக்கோ போவார், அங்க பிக்ஷை எடுத்துன்னு வந்துருவார். அதனால இன்னைக்கு லாலா பாபு மனசுல என்ன தோணித்துன்னா, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு வேஷம் என் மனசுல, நான் இன்னைக்கு தீனனாயி அந்த பிச்சைக்காரெல்லாம் வரிசையா நின்னுட்டு இருக்கா இல்லையா, அந்த இடத்துல நானும் போய் நின்னு இன்னைக்கு நான் அவர் கையில லட்சுமி சந்த் கையால பிக்ஷை வாங்குறேன், என் அகங்காரம் எல்லாம் என்னை விட்டு தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறிட்டு இன்னைக்கு போய் பிச்சைக்காராளா போய் அந்த கியூல நிக்கிறார். உடனே இவருடைய சேவகாள் லாலா பாபு வந்திருக்கார் அப்படின்னு இந்த லக்ஷ்மி சந்துடைய சேவகாள்லாம் போய், சேட்ஜி என்னப்பா உங்க வீட்டு வாசல்ல இன்னைக்கு கியூல லாலா பாபுவும் நிக்கிறார், என்ன பிச்சைக்காகவா? ஆமா அப்படின்னு உடனே இவர் உள்ள ஓடினார். கால் தடுமாறுறது லக்ஷ்மி சந்த் சேட்டுக்கு. உடனே வெள்ளி தாம்பாளத்தை எடுத்தார். அதுல சாவல், தாலு, ஸ்வீட்டு, சாகு, போகு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் வச்சார். ஒரு 100 ஸ்வர்ண முத்திரையும் அதோட சேர்த்து வச்சார். நேரம் எடுத்துட்டு ஓடி வந்தார். லாலா பாபுவை பார்த்து பிரணாமம் பண்ணார். இந்த லக்ஷ்மி சந்த் உங்களுக்கு இன்னைக்கு நமஸ்காரம் பண்றேன், இந்தாருங்கோ, இத உடனே சாப்பிடுங்கோ, உங்க சரணம் பட்டு என்னுடைய குடிசை இன்னைக்கு பவித்திரமாயிடுத்து அப்படின்னு நீட்டினார். நீங்க ஏன் போய் பிச்சைக்கார பந்தியில போய் நிக்கிறேள்? நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க நேரா என் வீட்டுக்கு உள்ளேயே வந்திருக்கலாமே அப்படின்னு உடனே லாலா பாபு சொன்னார், பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் வரிசையில தான் நிக்கணும், வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பிச்சைக்காரனுக்கு என்ன அனுமதி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீங்க இப்படிலாம் பெரிய வார்த்தை பேசக்கூடாது, நீங்க இதை ஸ்வீகரிச்சுக்கோங்க, நீங்க இப்ப எனக்கு கொடுக்கறது எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி பிக்ஷை கிடையாது சேட்ஜி, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். உடனே சேட்ஜி சொன்னார்,
நீங்க உங்க வாயால இனிமே உங்களை நீங்க பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது. நீங்க ராஜாதி ராஜ வைபவத்திலேருந்து வந்தவர்னு எனக்கு நன்னா தெரியும். இன்னைக்கு நீங்க மறுபடியும் என்ன ஜெயிச்சுட்டேன். ராஜா பிச்சைக்காரனா வந்துட்டு என்ன நீங்க தோற்கடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சேட்ஜி சொன்னார். லாலா பாபு சொன்னார், நீங்க இப்படி பேசாதீங்கோ, நீங்க மகா சேட்ஜி, நான் ஒரு பரம அனாதை. உங்களை நான் என்னைக்கும் எதுலயும் எப்பவும் ஜெயிக்க முடியாது. இருந்த பணத்தை பூரா செலவு பண்ணிட்டேன் சேவால. நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு வச்சு கொடுக்கிறேன்? என்னால இதெல்லாத்தையும் சாப்பிட முடியாது. நான் தினம் 2 ரோட்டி சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டவன். என்னுடைய ஜோல்னா பையில இதோ நான் இன்னைக்கு உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி இந்த பிச்சைக்கார பைய ஏந்தி வந்திருக்கேன். இந்த ஜோல்னா பையில ஒரு முஷ்டி அரிசியும் 2 ரோட்டி மட்டும் கொடுங்க. இதுக்கு மேல நான் இதுல இருந்து எதையுமே ஸ்வீகரிச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமி சந்த்ரி என்ன பண்ணார், இவருடைய வைராக்கியம் அவருக்கு தெரியும். ஒரு முஷ்டி அரிசியை எடுத்து அவருடைய பையில போட்டார். உடனே லாலா பாபு சொன்னார், பூர்வத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னால உங்களுக்கு ஏதாவது அபராதம் ஏற்பட்டு இருந்ததுன்னா, நான் ஏன்னா விஷய பரிவாரத்திலேருந்து வந்தவன், அதனால எனக்கு அகங்காரம் உண்டாகி அதனால நான் ஏதாவது அனாவசிய பேச்சுக்கள் அந்த கோவில் கட்டட சம்பந்தமா ஏதாவது நான் பேசி இருப்பேன். என்ன நீங்க பூரா மன்னிச்சிருங்க, உங்க சரணத்தை தொட்டு நான் கெஞ்சுறேன் அப்படின்னு போய் அந்த லக்ஷ்மி சந்தனுடைய காலை தொடுறாரு. இவருடைய கண்ல இருந்து குபு 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 குபுன்னு அப்படியே கண்ணீர் பிரவாகமா ஓடுறது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கோ. எனக்கு இந்த உலகத்துல வேண்டியதெல்லாம் ஒரு குருவனுடைய பிராப்தி தான். குரு கிருப்பைக்கு நான் பிராப்தி ஆகணும். என் இதயத்துல கிருஷ்ண பக்தி ஏற்படணும். எனக்கு கிருஷ்ண தரிசனம் ஆகணும். எனக்கு கிருஷ்ணனுடைய கிருப்பை வேணும். அப்பதான் என்னுடைய ஜென்மா சாபல்யம் ஆகும் அப்படின்னு அழுதார். புரண்டார். அவர் காலில் விழுந்து சேட்ஜியினுடைய கையில் இருந்த வெள்ளி தாம்பானம் அப்படியே உருண்டு விழுந்தது. 2 கரங்களையும் தூக்கி அவர் எழுப்பினார். லாலா பாபுவை இப்ப இறுக்கி அணைச்சின்றார். இவரும் அவரும் சேர்ந்து அழுதார். ஆனந்த கண்ணீர் வடிச்சா. இப்ப கேவலம் கண்ணீர் மட்டும் இவாளை விட்டு வெளியில போல, இவா 2 மனசுலயும் பேர்லயும் இருந்த பூர்வ விஷயங்கள் எல்லாம் பேசி தீர்த்துட்டா. இவளுடைய மனசு லேசாயிடுத்து. உடனே லாலா பாபு திரும்பி பார்க்காம அங்கேந்து விடு 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 விடுன்னு தன்னுடைய குட்டீரத்துக்கு வந்தார். குட்டீரத்தினுடைய வாசல்ல கிருஷ்ணதாஸ் பாபா நின்று இருந்தார். குருநாதர் ஓடிப்பை குருவனுடைய கால்ல விழுந்தார், கதறினார், அழுதார். குரு பேச தொடங்கினார். லாலா பாபு, சமயம் வரலன்னு நான் உத்தன நாளா உன்னை திருப்பி அனுப்பிச்சேனே, இன்றைக்கு சமயம் வந்துடுத்துப்பா. நான் அதனால்தான் நானே கிளம்பி வந்துட்டேன். நீ போய் முதல்ல யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னார். அவரு போய் யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்த குரு கைய பிடிச்சிட்டு அந்த நிக்குஞ்சத்துக்குள்ள கூட்டிட்டு போனார். காதுல பீஜ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். கழுத்துல கண்டி மாலைய முதல்ல அணிவிச்சார். உடனே லீலா தரிசனத்தினுடைய வாசல் திறந்து நிறுத்து. குரு தேவனுடைய ஸ்வரூபம் என்னன்றது உடனே அவருடைய கண்ல பட்டுடுத்து. தன்னுடைய ஸ்வரூபம் ஞானமும் தான் யாரு அப்படின்றதும் விளங்கி எடுத்து குருதேவனுடைய சரணத்துல விழுந்தார். இனிமேல் கொண்டு என்னுடைய ஜீவனம்ங்கிற படக நீங்க தான் எனக்கு ஓட்டணும். சொல்லுங்க, நீங்க இனிமே நான் மேல என்ன பண்ணணும்ன்றத எனக்கு ஆக்ஞை இடுங்கோ அப்படின்னு கேட்டார். உடனே குருநாதர் சொன்னார், நீ திரும்பியும் கிரிராஜுக்கு கிளம்பி வந்துரு. அங்கேயே அந்த குடிசையில இருந்துட்டு நீ பஜனை பண்ண ஆரம்பி அப்படின்னு சொன்னார். என்ன ஷரத் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஷரத் என்ன அப்படின்னா, நீ அந்த குட்டீரத்தை விட்டு வெளியிலயே வரக்கூடாது. அங்கேயே நீ பஜனை பண்ணு. கூடிய விரைவில் உனக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். ராதா மாதவனுடைய தரிசனம் கிடைக்கும். ஸ்வயம் ராதா மாதவே உன்னுடைய பஜன ஸ்தலத்துக்கு வருவார். அவர் வர வரைக்கும் நீ வெளியில கிளம்பி வரக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆக்ஞை அப்படின்னார். உடனே கிளம்பினார். கிரிராஜ் வந்தார். ஒரே ஆசனத்துல உட்கார்ந்துட்டார். தீவிர பஜன கதியில இறங்கிட்டார். ராதா மாதவனுடைய பிரத்யக்ஷ தரிசனத்துக்காக ஏங்கிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு
அத்புத சோபா. அந்த குடிசை பூரா அப்படியே ஒளிர்றது. லீலா அனுபவம் ஆனது. சாதனை பூர்ண ஆயிடுத்துன்னு புரிஞ்சுட்டார். நிரந்தர லீலா அனுபூதி இவருக்குள்ள இப்ப ஏற்பட ஆரம்பிச்சுடுத்து. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, குருநாதரை போய் பார்த்தார். அப்பா, இனிமே நீ வர வேண்டியதில்லை, உன்னுடைய காரியத்தை நீ பார்க்கலாம் மேற்கொண்டு அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். இப்ப திரும்பியே இவர் பிருந்தாவனத்துக்கே வந்துட்டார், தன்னுடைய கோயிலுக்கு. இப்ப இவருடைய சித்த மகாத்மான்னு இப்போ லோகம் பூரா பேச ஆரம்பிச்சுட்டு, பாரத தேசம் பூரா இருக்கிற ஆன்மீகர்கள் கிளம்பி வரா. அந்த சமயத்துல சிந்தியா மகராஜ் இருந்தார் இல்லையா, அவருடைய பக்தர் ஒருத்தர் வந்தார், லாலா பாபுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பகவானுடைய தரிசனம் பிரத்யட்சமா ஆயிடுத்தாமே, லோகத்துல எல்லாரும் பேசிக்கிறா, எனக்கு நீங்க தான் தீட்சா எடுத்து வைக்கணும், எனக்கும் பகவான பிரத்யட்சமா காமிக்கணும் அப்படின்னு அந்த சிந்தியா மகாராஜனுடைய பக்தர் கேட்டுட்டார். உடனே லாலா பாபு சொன்னார், பாருப்பா மகாராஜ், நானும் ஒரு காலத்துல மகாராஜாக இருந்தவன் தான். நீ தர்சனம் செஞ்சு வைக்கணும்னு கேக்குற, ஒண்ணு புரிஞ்சுக்கோப்பா, பகவான ஒரு கையால பிடிக்கவே முடியாது. ஒரு கையால சம்சாரத்தை பிடிச்சுண்டு இன்னொரு கையால பகவான பிடிக்கணும்னா அந்த காரியம் நடக்காதுப்பா. நீ எல்லாத்தையும் உதறணும். ரெண்டு கையையும் கோத்துண்டு நீ இங்க வந்தியானா அப்ப நான் உனக்கு பகவான காமிக்கிற உனக்கு தீட்சை எடுத்து வைக்கலாம். ஒரு கையால வீடு, சம்சாரம், பரிவாரம், சொத்து, சுகம், ராஜசபை இதெல்லாத்தையும் வச்சுண்டு மற்றொரு கையால பகவான பிடிக்கணும்னா அவர் உன் கைக்கு அகப்பட மாட்டார். அவர் அதுக்கு தயாராகவும் இல்ல வந்தவர். அவர் உடனே நேரா கிளம்பி போயிட்டார். இப்ப பாபாவை சுத்தி ரொம்ப கும்பல் சேர ஆரம்பிச்சிட்டு, இவர் கோயிலுக்கு போனா கோயில்ல கியூவா நிக்கும் இவரை பாக்குறதுக்கு, தரிசனம் பண்றதுக்கு. குஞ்சத்துல இருந்தா அங்க வந்துருவா. கிரிராஜுக்கு போயிடலாம் அப்படின்னு அங்க போய் அந்த மணல் குகையில இருந்தானா அங்கேயும் ஜனங்கள் குவிய ஆரம்பிச்சுட்டா இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. என்ன பண்றதுன்னு யோசிச்சார். நிர்ஜனமா இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடணும், ஏகாந்தமா ஒரு இடத்துல போய் பஜனை பண்ணணும், அதுதான் நம்மளுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் இருந்த இடத்துல இருந்து அர்த்தராத்திரி யார்கிட்டையும் சொல்லிக்கல கொள்ளல, ரஜத்துல இருந்து நேரா கிளம்பி அர்த்தராத்திரி இப்படி நடந்து போயிட்டே இருக்கார். அந்த சமயமா குவாலியர்ல இருந்து ஒரு குதிரை சவாரி பண்ணிட்டு ஒரு ஆங்கிலேய சிப்பாய் ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். ஒரே கும்மிருட்டு. அந்த குதிரை என்ன பண்ணிட்டு அப்படியே தாவி பாஞ்சு வந்திருந்ததே, அது பாபாவோட காலை நன்னா மெதிச்சுட்டு. சரீரத்துக்கு ஒன்னும் ஆணி இல்ல, ஆனா காலை நன்னா மெதிச்சதுனால அவர் கீழே விழுந்துட்டார். கால்ல நல்லா பலத்த அடி பட்டுடுத்து. லாலா பாபாவு தான் எல்லாருக்குமே தெரியுமே. மறுநாள் காலையில விடிஞ்சது, பிருந்தாவனம் பூரா இந்த சமாச்சாரம் தெரிஞ்சுடுத்து. எல்லாரும் பார்த்தா. அப்புறம் இவருடைய கால் சரியால எல்லாரும் கூட்டின்னு போனா. ஆக்ரா ஆஸ்பத்திரி, அப்புறம் டெல்லி ஆஸ்பத்திரி, அப்படியே அங்க இங்க எல்லாத்துக்கும் கூட்டின்னு போகணும்னு கேட்டார். பெரிய குழி விழுந்துடுத்து அந்த அடிபட்ட இடத்துல. இவர் சொல்லிட்டார், நான் பிருந்தாவன கஷேத்திரத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டேன், தேகம் இருந்தா இருக்கட்டும், எது நடந்ததோ நடந்துடுத்து, ஆனா நான் பிருந்தாவனத்தை விட்டு ஒரு நாளும் அகல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்ன எடுத்து கால் செப்டிக் ஆயிடுத்து. இப்ப இந்த ஸ்திதியில இவருக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிடுது. சிகிச்சையினால எந்த பயனும் இல்லை. எல்லோ டாக்டர்ஸ் வந்தா பாக்குறா, ஆனா எந்த லாபமும் இல்ல. இப்ப பிருந்தாவனத்துல கிருஷ்ண சந்திரமாஜியனுடைய பிராங்கணத்துலதான் இவர் வந்துட்டு இருக்கார். இப்ப பூரா கால்ல இருந்து சீயும் ரத்தமமா வடிய ஆரம்பிச்சிடுத்து. கால் வீங்கி எடுத்து ஜுரம் அடிக்கிறது. பாபா இவ்வளவு பஜனை, இவ்வளவு சேவா, சர்வஸ்வம் பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டேலே, ஆனா இப்படி ஒரு அசாத்திய ரோகம் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சா. இப்ப பாபா ரொம்ப கம்பீரமா ஆயிட்டார். அவர் சொன்னார், ஸ்பஷ்டமா சொன்னார், லாலா பாபு, இந்த கால்ல படுற சிரமம் தான் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியறது இல்லையா, லாலா பாபுனுடைய மனசுல பொங்குற இந்த ராதா மாதவ பிரேம ரசம் உங்களுக்கு தெரியலையே, அதான் அது வெளியில தெரியறதும் சிரமம் தான். எனக்கு இத பத்தி ஒன்னும் பெருசா தெரியல. என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிற சுகம், அந்த ஆனந்தம், அதுக்கெல்லாம் எந்த குறையுமே இல்ல. என் கிருஷ்ணச்சந்திரன் என் எதிர்க்க நான் என்னுடைய ஆராதன தெய்வம் என் எதிர்க்க நின்னுண்டு என்னுடைய நேத்திரத்துக்கு சுகத்தை கொடுத்துட்டு இருக்கான். இந்த ஆதரவு எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ என்ன கேக்குறீங்களே பாபா, நீங்க இப்பவும் லீலா சுகத்துலதான் இருக்கீங்க அப்படின்னா நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம்.
ஆனா நீங்க இவ்வளவு பஜனை பண்ணிட்டு கடைசியில நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே, அந்த ஆதங்கத்துலதான் நாங்க பேசுறோம் அப்படின்ன உடனே லாலா பாபு சொன்னார், எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, பாருங்கோ பிராரப்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிராரப்தத்தை சிரிச்சுண்டோ அழுதுண்டோ அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ஏதோ அனர்த்தம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பாக்கி இருக்கு, அதை நான் அனுபவிச்சுதானே தீர்க்கணும். இந்த சரீரம் தானே அது அனுபவிச்சுட்டு இருக்கு, என்னுடைய ஆத்மா சந்தோஷமா தானே இருக்கு. இல்ல உங்களுக்கு பிராரப்தமா, அததான் நாங்க கேக்குறோம் அப்படின்னு திரும்பி கேக்குறா. அவர் மனசு புண்படுற மாதிரி. உடனே அவர் சொன்னார், பாருங்க சந்துக்கள்லாம் சொல்லியிருக்கா, அனர்த்தம் அதாவது நீ ஒரு சித்தனா கூட போயிடு, ஆனா அந்த சித்த அவஸ்தையில கூட அனர்த்தம் ஜென்மாந்தர அனர்த்தம் அது தொடர்ந்து வந்துதான் இருக்கும். இல்ல நீங்க அது ஜென்மாந்தர அனர்த்தம்னு எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இதுதான் பகவானுடைய இச்சை அப்படி நினைச்சுக்கோங்களேன். ஒரு துளி பிராரப்தம் கூட இந்த தேகத்துல இருக்க கூடாது. அந்த பிராரப்த தோஷம் பூரா நிவர்த்தி ஆனாதான் நம்ம பகவானுடைய சமர்ப்பணம் ஆக முடியும். நான் ஆங்கிலேயனுடைய அவனுக்கு கீழே வேலை பண்ணேன், அவனுடைய அன்னத்தை புசிச்சேன், அதனால எனக்கு சில தோஷங்கள் இருக்கு. இந்த பீடா பிராரப்த தோஷம் அதை நிர்மலம் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜீவன் அவஸ்தையில இருக்கும் போதே அந்த ருணம் இந்த உடல்ல ஒட்டின்ட்டு தானே இருக்கு. அந்த ருணம் இப்ப இந்த அன்ன ரசம், அந்த ருணம் அன்ன ரசம் மாதிரி என் உடம்புல ஒட்டின்னு இருக்கு. அது இந்த கால்ல ஏற்பட்ட இந்த காயம் மூலமா அது இப்படி ரத்தமாவும் செய்யாவும் வெளியேறின்னு இருக்கு. அப்படி எடுத்துக்கோங்களேன். தயவு செஞ்சு நீங்க இதுக்கெல்லாம் மேல அதிகமா யாரும் என்னண்ட பேசாதீங்கோ. நான் எதையும் கேட்கிற ஸ்திதியில இல்ல. முதல்ல என் பிரபு நான் சிரமப்படுறத பார்த்துன்னு இருக்க மாட்டான். ஆக்னே எடுங்கோ, என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தி இருந்தவா கேட்டா, சரி அப்படின்னா என்னை எப்படியாவது தூக்கி எடுத்துட்டு போய் இந்த யமுனை ஓரமா விட்டுடுங்க அப்படின்னா உடனே ஒரு துணிய அவன் விரிச்சா, 4 பக்கமும் ஒரு 10 பேரா சேர்ந்து நின்னு பிரிச்சுண்டா, அவரை தூக்கி அந்த துணிக்குள்ள உட்கார வச்சா, அந்த 4 பக்கமும் 10-12 பேரா சேர்ந்துட்டு அந்த துணிய தூக்கி பிடிச்சா. இப்ப பகவான் தரிசனம் பண்ணிண்டார். பாபா இப்போ கண்ணை மூடிண்டார். அந்த துணி தொற்றுல அப்படியே உட்கார்ந்துட்டு பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். கிருஷ்ண ஹே கிருஷ்ண ஹே கிருஷ்ண ஹே ஹே கிருஷ்ண ஹே கிருஷ்ண ஹே கிருஷ்ண ஹே ராதிகே 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 ஹே கௌரி ஹே கௌரி ஹே கௌரி ஹே. இப்படி பஜனை பண்ணிட்டே இருந்தார். அத்வைத பிரபு, லோகநாத் பிரபு, நரோத்தம் டாக்கூர் இவாள எல்லாரையும் ஸ்மரிச்சுட்டார். இப்ப இவருக்கு கண் எதிர்க்க யுகல லீலா தர்ஷனம் ஆறுது. அந்திம சமயம் வந்தாச்சுன்னு புரிஞ்சுட்டார். லோகநாத் பிரபு, அத்வைத பிரபு, நரேந்திர டாக்கூர் இவாளா சுத்தி நிக்கிறா. நித்யானந்த பிரபு, கௌராங்க மகா பிரபு இவாள்லாம் வந்துட்டா. இவாளுடைய தரிசனங்கள்லாம் ஆச்சு. இந்த யமுனா புலினத்துல இப்ப ராதா மாதவ் பிரகடனம் ஆயிட்டான். ராசம் நடக்கிறது. அப்படியே லீலா ராசத்துல அப்படியே மூழ்கினார். ஜேஷ்ட சுக்ல த்விதிய அன்னைக்கு பகவான் லீலா ராஜ்யத்துல ஸ்ரீ லாலா பாபு பிரவேசம் ஆயிட்டார். பகவானுடைய லீலா ராஜ்யத்துல கலந்துட்டார். இப்படி ஒரு மகா பெரிய சந்த். இவருடைய வாழ்க்கை அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய தர்ப்பணம் நம்மளுக்கு. அதாவது ஒரு பெரிய கண்ணாடி. என்ன பண்ணா பகவான அடைய முடியும்ன்றதுக்கு சாட்சாத் ஸ்ரீ பிருந்தாவன ஷியாம் சுந்தரே ஒரு சாதகன் வாழ்க்கையில எந்தெந்த படிகள்ல என்னென்ன பண்ணி எப்படி முன்னேறி எப்படி கடைசியில ஹிருதயில பகவானுடைய சாட்சாத்காரத்தை அடைய முடியும்ன்றதுக்கு இவருடைய சரித்திரமே நிதர்சனமா நம்மளுக்கு தெரியறது. இன்றைய தினம் ஏகாதசி. இவரை ஸ்மரிச்சுன்றதுல பரம கிருப்பை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பகவானையும் ஸ்ரீ குருநாதரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय.
ராதே கிருஷ்ணா.